நீங்கள் யாராவது வந்து இவனுங்க ஏன்டா போன வாரம் போட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டிருக்கானுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நாங்கள் இது வந்து ஒரு உங்களுக்கு அது போன வாரம், எங்களுக்கு இது இந்த வாரம். ஸோ ஒரு வாரம் முன்னாடியே ஷூட் பண்ணுறோம், அதனால தான். ஓகே, ஸோ ஹாய் வெல்கம் டு தி அன்டிஃபைன் பாட்காஸ்ட் எபிசோட் 8. ஸோ இந்த வாரம் வந்து 2 months கம்ப்ளீட் ஆகுது சின்ஸ் வி ஸ்டார்டட். யா ஓகே. ஸோ டெஸ்லா அது புதுசாக வரப்போகிற ஈவெண்ட், அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபீச்சர், அண்ட் தென் மைக்ரோசாஃப்டில் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம அண்ணன் வந்து OneNote யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. யப், சம் பர்சனல் ஸ்டஃப். ஸோ அந்த கதையை பற்றி சொல்ல போகிறாரு. அண்ட் அது இவன் சொன்னனால நான் ட்ரை பண்ணேன், அதில் எனக்கு இருக்கிற தாட்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ கொஞ்சம் என்ன சொல்ல, யூஸ்வலாக நாங்கள் போகிற சண்டை மாதிரி கொஞ்சம் போகக்கூட சான்ஸ் இருக்குது. அவன் அது நல்லா இருக்கும்பா, நான் நல்லா இல்லைம்பேன், நான் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுவான், அவன் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், இந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கூகுளில் வந்து Android 15 ஒன்றும் லான்ச் ஆகலை, அதை பற்றி இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குது, எல்லாமே பேசலாம். தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். என்ன? இது ஒரு நடக்குமா அப்படிங்கிறதே நினைக்காம இருந்தேன், பட் இட் ஹஸ் ஹேப்பன். என்னது? வீடியோ பாருங்க தெரியும். அவனுக்கும் தெரியல, பட் ஐ ஹேவ் ஆடட் தி நோட்ஸ். அது இப்போ பார்க்காத என்னன்னு, பட் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட்ஸ் லைக் படத்துல சைஃபை ஃபிலிம்ஸ்ல வர்ற மாதிரியான ஒரு விஷயம். அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கோ, எனக்கு ஏன் சொல்ற? You'll start, no, you will get to know. ஓகே ஐ திங்க் ஐ ஃபண்ட் வாட் இட் இஸ், பட் ஓகே, அவங்களுக்கு அப்புறமே தெரியட்டும். ஓகே சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சீட்டர். சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்லா. யப், ஸ்மார்ட் சமன். இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்லால வந்து சமன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் உண்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்போ இந்த ஃபீச்சர் பார்த்தேன் அப்படின்னா, MKBHD வந்து மாடலஸ் ஃபர்ஸ்ட், MKBHD மாடலஸ் ஃபர்ஸ்ட் மாடலஸ் அப்போ அதுக்கப்புறம் மாடலஸ்ல பிளாட் வாங்கினேன், அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் மாடலஸ் வாங்கினப்ப அந்த ஒரு வீடியோ ஒரு கராஜ்ல வச்சு iPhone 7 Plus, I still remember iPhone 7 Plusல he shot that video. ஸோ அதுல தான் வந்து அந்த சம்மன் வந்து ஷோடு. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அது வந்து என்னன்னா முன்ன பின்ன மட்டும் போகும். அது சின்ஸ் தென் நிறைய கார்ஸ் வந்து இந்த முன்ன பின்ன மட்டும் போறது இஸ் தேர். ஏன்னா பார்க்கிங் லாட் வந்து டைட் பார்க்கிங் ஸ்பேசஸ், லெஃப்ட்ல ஒரு கார் ரைட் ஒரு கார் பார்க் பண்ணிருக்கப்போ இந்த காரை நம்ம அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி உள்ள போய் அப்படியே திறந்து நைஸா பக்கத்துல காரை இடிக்காம உள்ள ஏறி வெளியே எடுக்கிறது கஷ்டம். கரெக்டா ஒரு பட்டன் அழுத்தணும்னா அழகா இது மட்டும் முன்னாடி வந்துடும், ஏறி நம்ம பாட்டுக்கு போயிடலாம். ஸோ இது இஸ் அ நைஸ் ஃபீச்சர். ஹியூண்டாயில கூட இருக்கு, நிறைய ஹியூண்டாய் கார்ஸ் ஆல்சோ ஹேவ் இட் நோ, மீன் நாட் இன் இந்தியா பட் த கார்ஸ் அப்ராட். ஓகே, நிறைய பேருக்கு வந்துச்சு. இப்போ ஸ்மார்ட் சம்மன் கேன் டூ இட் ஃபார் அ வெரி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் இட் கேன் டர்ன் ஆன் இட்ஸ் ஓன், இட் கேன் கம் டு யூ. இது ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு. சீரியஸ்லி? ஆமா, அதாவது நீ வந்து லட்சம் ஒரு மால் பார்க்கிங் லாட்ல விட்டுருக்க, நீ மால் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு ஸ்மார்ட் சம்மன் கொடுத்தா மால் என்ட்ரன்ஸ் வந்து நிற்கும். யா, இட் வில். I just read about this week. Bro, இது வந்து வருஷங்கள் ஆச்சு. ஆமா. Did they not do something this week? I think they did something different this week. I don't remember exactly. But it can come now. Okay. I just know it now. அதாவது இன்னொன்னு இருக்கும். அதாவது என்னன்னா பார்க்கிங் டிக்கெட் அவாய்டன்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து இது ஆக்சுவலி ஏப்ரல் ஃபுல்ஸ் டேக்காக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, this is not an actual feature, but the concept was அதெல்லாம் தானா போக முடியுங்கிறது தான் கான்செப்ட். ஸோ யாராவது பார்க்கிங் டிக்கெட் வந்து வைக்க வந்தாங்க அப்படின்னா கார் நகல ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி அது சுத்திக்கிட்டே இருக்கும் until you come. அது வந்து இந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணிட்டு திரும்ப நின்றும், திரும்பி அவங்க வைக்க வந்தாங்கன்னா திரும்பியும் கிளம்பிடும். இந்த மாதிரி ஒரு கலாய்க்கிறதுக்காக அப்படி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால இட் வாஸ் ஏபிள் டு கோ அரவுண்ட். அது ஆல்ரெடி ஆட்டோ பைலட்டால எங்க வேணா போக முடியுங்கிறது தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல, நான் எழுதி கொஞ்சம் நாள் ஆச்சு இது. ஸோ எக்ஸாக்டா என்ன ஞாபகம் இல்லை, பட் I came to know something fascinating-ஆ இருந்ததுனால தான் நோட் பண்ணேன். சரி, உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க நீங்களாச்சு. ஃபைன். எனிவே அக்டோபர் 15 அக்டோபர் 10 புதுசா ஒரு டெஸ்லா ஈவென்ட் நடக்குது. என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரோட்ஸ்டர் இல்ல, ரோபோட்டா. அது ஃபுல்லாவே ரோபோட் தீம் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? அந்த ஆல்ரெடி ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அது பேர் என்ன? I don't remember. ஏதோ ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். முகத்துல ஃபுல்லா ஏலியன் எக்ஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. பென்டன் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, ஏலியன் எக்ஸ். பென்டன், பயோமரியா, சிட்டி ஈவென்ட். பென்டன் இல்ல, நீ ஏலியன் ஃபோர்ஸ் சொல்ற, நான் குட்டி பென்டன் சொல்றேன். சரி, ஓகே. அதுல ஏலியன் எக்ஸ் மாதிரி யா ஓகே. ஆனா இந்த ரோட்ஸ்டர் ரொம்ப வருஷமா அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆளே காணும். எப்ப அனுப்புவீங்க அதை அப்படின்னு தெரியல. நான் எப்படி வாங்க போறது இல்ல, பார்க்க கூட முடியாது என் கண்ணால, இருந்தாலும் ஒரு ஆசை.
பார்ப்போம். சரி, கம்மிங் டு மைக்ரோசாஃப்ட் பர்சனல் அக்கௌண்ட் இன் அவுட்லுக் என்ன சொல்ல வர? ஸோ இப்போ வந்து எல்லாரும் யூஸ்வலாக ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்போம் இல்லையா? நானும் வந்து காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ஜிமெயில் அக்கௌண்ட் தான் வச்சிருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து அவுட்லுக்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஓகேவா? அப்போ வந்து புதுசா டொமைன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலா outlook.comனு இருக்கும், இல்லைன்னா hotmail.comனு இருக்கும். ஹாட்மெயில வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அக்வயர் பண்ணிட்டு, ஹாட்மெயில் தான் வந்து ஓஜி மெயில் திங் ஹி ஃபவுண்டட் பை சம் இந்தியன். யா, ஸோ மைக்ரோசாஃப்ட் அக்வயர் பண்ணிடுச்சு. ஸோ ஹாட்மெயில் டொமைன்லயும் உன்னால அவுட்லுக்லேயே போயிட்டு யூ கேன் கெட் த இமெயில் ஐடி. ஓகே, புதுசாக வந்து outlook.in அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து நான் அப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ சர்ச் ஃபார் gomes@outlook.in. And shockingly, it was available. So I took the email and I'm revealing my personal email publicly now. So if you want to, just go ahead and email me. Fine, no issues there. But gomes@outlook.in. So I'm officially into Microsoft ecosystem now. Not ecosystem, but I have a Microsoft email ID. And doesn't really go well with Gmail. Okay, it never really does. Microsoft outlook.com வச்சிருந்தோம், outlook.in வச்சிருந்தோம்னா Gmail client ஓட அது ஒழுங்கா பண்ணாது. I was trying for alternatives. Edison mail try பண்ணேன். I don't really like it. It's mail உள்ள போனோனே புதுசா மெயில் இருக்கான்னு செக் பண்றது இட்ஸ் டூ ஸ்லோ. சரி, ஸோ அது ஒரு எனக்கு இதா இருந்துச்சு. ஆப்பிள் மெயில் பை டிஃபால்ட் இஸ் ஓகே, ஃபைன், நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, பட் ஜஸ்ட் ஓகே. ஸோ அவுட்லுக் இருந்துச்சு இல்லையா? அவுட்லுக்ல நான் ஆல்ரெடி வந்து நான் ஒர்க் பண்ற கம்பெனில தே கேவ் மீ டீம்ஸ் அக்கௌண்ட், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்லாம் இருக்கும் இல்லையா? அவங்க டொமைன்ல வச்சிருப்பாங்க, பட் இட்ஸ் பேசிக்லி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். அதை நான் ஆல்ரெடி அவுட்லுக்ல தான் வச்சிருந்தேன். இப்போ வந்து அவுட்லுக்ல போயிட்டு அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ற கொடுக்குறப்ப இந்த அக்கௌண்ட்டை காமிச்சது. ஐ சைன் தட் இன் அஸ் வெல். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே அக்கௌண்ட்ஸ்ல போய் காட்டினா 3 இது காட்டுது. ஒன்று வந்து குளோபல் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று மை கம்பெனிஸ் நேம், தி அதர் ஒன் இஸ் மை பர்சனல் இமெயில். ஸோ இந்த குளோபல்னு போயிட்டேன்னா இட்ஸ் chronologically sorting it out and it has both my company's email and my email. Okay, அது all inbox மாதிரி. all inbox மாதிரி. And that was okay, fine, good. சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐ எம் நாட் ஷுர் அவுட்லுக் அலோவ் பண்ணிச்சா இல்லையான்னு தெரியல. பட் திஸ் ஐ திங்க் ரைட் நவ் இட்ஸ் a bit easy because அவுட்லுக் இமெயிலும் வச்சிருக்கேன் அண்ட் ஆஃபீஸ் இமெயிலும் வச்சிருக்கேங்கிறதுனால திஸ் இஸ் த சொல்யூஷன் தட் ஐம் யூசிங் ரைட் நவ். அவுட்லுக் ஆப் யூஸ் பண்றேன். அவுட்லுக் இமெயில் ஆப். உனக்கு எடிசன் ஆப் போல வேற எதுவும் பிடிக்கல? எஸ். ஓகே, நான் எடிசன் தான் யூஸ் பண்ணிருக்கேன். போயிட்டு வா. நல்லாவா இருக்கு, லுக்ஸ் குட். உன் ஃபோனே ஸ்லோவா இருக்கிறதுனால உனக்கு அது ஸ்லோவா இருக்கிறது தெரியல. சிக்பான். ஓகே, எனக்கு ஒரு காலம் வரும், ப்ரோ போன் ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம். இல்ல, எனக்கு உள்ள போனோம். எவ்ரி டைம் ஐ ஓபன் எடிசன் ஐ ஹேவ் டு வெயிட் ஃபார் 2 seconds ஃபார் இட் டு லோட் ஆல் மை ஈமெயில்ஸ். தெரியல ஏன் அப்படி தெரியல. அந்த you can use Apple mail instead of Edison. பண்ணலாம். ஓகே, மூவிங் ஆன். OneNote. Yep, நியூ அப்டேட்ஸ். யூஸ்வலா வந்து இந்த பாட்காஸ்ட் நோட்ஸும் சரி, நாங்க வந்து கோடை சைட்ல டேப்லெட் தூக்கி சைட்ல வச்சுட்டான், சண்டை போடுற நானும் வரேன். ஸோ யூஸ்வலா வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, பாட்காஸ்ட் நோட்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு இதுல ஒரு ஆப்ல நோட் பண்ணி வைப்போம்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் நோட்ஸ்ல நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என்கிட்ட விண்டோஸ் லேப்டாப் தான் இருக்கு, நான் லேப்டாப்ல ஆட் பண்ண முடியலன்னா ஆப்பிள் நோட்ஸ்ல என்னால முடியல. ஏன்னா மேக் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருந்து வாங்கினா நல்லா இருக்காது, முறையா இருக்காது. அதனால நான் வந்து என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு விண்டோஸ் லேப்டாப் வந்து வச்சிருக்கேன். அதில் தான் நான் வந்து கோடை ஒர்க் வீடியோஸ் அப்பப்போ திடீர்னு பிடுங்கிடுவான், நான் தான் வச்சிருப்பேன். இஷ்டத்து மாதிரி உருட்டுவான், நம்ப கூடாது. பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் இப்போதைக்கு அவன் தான் எடிட் பண்றான். ஸோ ஹீ இஸ் ஹேவிங் த மேக். ஓகே, அண்ட் ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், ஹீ இஸ் த அஃபிஷியல் எடிட்டர் ஃபார் Codevo and Logic.io right now. Okay, I don't want to mention his name because he is working somewhere else as well. Fine. என்ன நீ இதெல்லாம் சொல்லாம இருக்கலாம் தெரியுமா? எடிட்டர் ஃப்ரெண்ட் அவ்வளோ நிப்பாட்டலாம். ஸோ அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருக்காப்ல எல்லாத்தையும். ஸோ he has a MacBook. Thambi has a MacBook because he is editing podcast episodes. I am not editing right now, so I just shoot videos. ஸோ எனக்கு விண்டோஸ் லேப்டாப் போதும், that is what I have. அதில் வந்து ஆப்பிள் நோட்ஸ் ஆப்வியஸ்லி போனணுன்னா நான் வந்து அதோட
ப்ரௌசர் வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் கிளங்கில. ஸோ நோஷனுக்கு மாறணும். ஓகே, நோஷன் வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஸ்லோ அண்ட் ஆல்சோ அதுல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ அதனால ஐ வாண்டட் டு ட்ரை ஒன் நோட். ஓகே, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் வீடியோ ஏதோ ஒன்று பார்க்குறப்ப லாங் பிஃபோர் ஒன் நோட்டை யாரோ ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ இன்ஸ்டால்ட் இட் இன் மை ஃபோன். என் ஆஃபீஸ் லேப்டாப்ல நான் ஆல்ரெடி ஒன் நோட் இருக்கு, பட் ஐ நெவர் யூஸ்ட் இட். ஓகே, இப்போ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஒன் நோட் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இட் ஃபீல்ஸ் லைக் எ ஃபிசிக்கல் நோட் புக். ஒரு நோட் புக்கில் இந்த நீங்க ஸ்கூல்லலாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஒரே நோட் புக்ல மல்டிபிள் சப்ஜெக்ட் இருக்கும். முதல்ல 4 கோடு நோட் இருக்கும், அதுல வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் எழுதிக்கலாம். அடுத்து 2 கோடு நோட் இருக்கும், அதுல வந்து தமிழ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மேத்ஸுக்கு அன்ரூல்டு இருக்கும். அப்புறம் லெஃப்ட்ல கிராஃப் வச்சு பிசிக்ஸ்க்காக இருக்கலாம். அந்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து ஒரே நோட்ல இருக்கிற மாதிரியான நோட் புக்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து இது கொடுத்துச்சு. ஒரு நோட் புக்குள்ள மல்டிபிள் செக்ஷன்ஸ் வச்சு ஒரு செக்ஷனுக்குள்ளேயும் மல்டிபிள் பேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ இட் கேவ் மீ தோஸ் நாஸ்டால்ஜிக் வைப்ஸ். அண்ட் ஓகே, ஒரு நோட் புக் கேரி பண்றோம், அதுல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். இட் வாஸ் லைக் சம்திங் தட் ஐ அண்டர்ஸ்டுட் ஃபைனலி. என்ன இருக்குங்க, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஏன்னா பேசிக்கலி விண்டோஸ்ல வளர்ந்த ஆட்கள் தான்ல. ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு பழகிருக்கு. ஒரு ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்லயே இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஐ ஸ்டார்டட் யூசிங் இட். பாட்காஸ்ட் நோட்ஸ் அதுல போட ஆரம்பிச்சேன், பர்சனல் இன்ஃபோ எல்லாம் போட ஆரம்பிச்சேன். எனக்கு வர ரேண்டம் தாட்ஸ், இந்த புக் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கணும் அதுல இந்த புக் பாருங்கன்னு சொன்னாங்கன்னா புக்கு படிக்கிறோமோ இல்லையோ, இல்லை வாங்கி சோஃபால சும்மா வச்சிருக்கோமோ அதெல்லாம் வேற கதை. பட் நோட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே நோட் பண்றது, ஒரு அட்ரஸ் புக் மெயின்டைன் பண்றது எல்லாமே அதுல நோட் பண்ண ஆரம்பிச்சேன். And I really started liking it. So I rang you up and I told you இந்த மாதிரி ஒன் நோட் யூஸ் பண்றேன், நல்லா இருக்கு, யூ ட்ரை இட் ஃபார் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ண. அதை பத்தி எதுவுமே பேசல. அண்ட் யூ ஹேட் அன் அவுட்லாஸ்ட் டுடே. எக்ஸ்பிளைன். அதாவது ஃபர்ஸ்ட் திங், அந்த notebook section pages that was completely different from the previous apps that we used. ஆமா, கரெக்டா? ஸோ முதல் பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எதுக்கு இப்படி இருக்குன்னு புரியல, பட் ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது பழகிடுச்சு, புரிஞ்சிருச்சு, ஓகே அப்படின்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஐ காட் யூஸ் டு தட். இதே மாதிரி நானும் பாட்காஸ்ட்க்கு மட்டும்தான் நான் மோஸ்ட்லி இப்போதைக்கு நோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோனில் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் தேவைப்படலை. ஸோ நான் பாட்காஸ்ட்க்கு மட்டும்தான் ஒன் நோட் யூஸ் பண்ணேன். ஃபோன்லேயும் ஒன் நோட், லேப்டாப்லேயும் ஒன் நோட் வச்சுருந்தேன். ரெண்டுக்குமே பாட்காஸ்ட்க்கு தான் யூஸ் பண்ணேன். ஸோ நோட்ஸ் எடுத்து போடுறதுக்காக பண்ணேன். நான் வந்து லேப்டாப்பில் ஒன் நோட் ஓப்பன் பண்ணி ஒரு புதுசாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சேன். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டைப்பிங். எனக்கு இந்த மெட்டா ஈவெண்ட் பார்த்தேன்ல, ஈவெண்ட் பார்க்குறப்பவே ஐ வாண்டட் டு ரைட் ஆல் த நோட்ஸ். ஏன்னா பாட்காஸ்ட்டில் என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறான்னு மறந்துடுவேங்கிறதுக்காக எழுதி வைக்கிறதுக்காக போனேன். அப்போ வீடியோ பாட்டே பேரலாக வந்து இங்கேயும் எழுதிட்டு இருக்கிறதுக்காக பண்ணேன். பார்த்துட்டு இங்கே எழுத ஆரம்பித்தேன். ஒரு டப்பா வந்து அங்கே போட்டான். லைக் ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜில் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். இந்த கேன்வாஸ் வந்து ஒரு வேர்ட் மாதிரி தானே இருக்கணும், டைப் பண்ண அடுத்த லைன் காமிக்கணும், போல்டு பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கும், வேர்ட் மாதிரி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இது வந்து எப்படி ஆனால் இருந்துச்சு அப்படின்னா, பவர் பாயிண்ட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள மட்டும்தான் உங்களால் டைப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டப்பாவை போட்டு நான் எங்கே டைப் பண்ண ஆரம்பித்தாலும் அவனா ஒரு டப்பாவை போட்டான். அந்த டப்பா பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காத மாதிரி வேற இருந்துச்சு. அது ஒரு மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு, அந்த டப்பா வந்து அந்த ஹோல் இதை கெடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரியா, என்னடா டப்பா இது, எதுக்குடா இங்கே டப்பா வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு பேஜுக்கும் மேலே வந்து டைட்டில் மட்டும்தான் எல்லா நோட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு புது என்ட்ரி கிரியேட் பண்ணுறோன்னா டைட்டில் ஆஃப் தட் பேஜ் இருக்கும். இவன் வந்து கீழே வந்து டைம் ஸ்டாம்ப் போட்டான். இது வந்து டேட் என்ன, எத்தனாவது தேதி அண்ட் தென் டைம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே போட்டான். இது ஏதோ ஒரு ஜேர்னல், நான் டைரி எழுதுகிற மாதிரி டெய்லி தேதி போட்டு எத்தனை மணிக்கு நான் எழுதுறேன், இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன், இன்னைக்கு வந்து என்னை திட்டான், அந்த மாதிரி ஒரு ஜேர்னல் எழுதுற இது எதுக்கு எனக்கு இங்க, எனக்கு இது தேவையில்லையே இங்க அப்படிங்கிற மாதிரி. இதை நான் எப்போ நோட் பண்ணேன், வேணும்னா நான் செட்டிங்ஸ்ல போய் அதை எப்போ கிரியேட் பண்ண டீடைல்ஸ்ல பாக்குறேன். அந்த மாதிரி லைக் ஒரு ஃபோல்டர்னா என்ன இன்ஃபர்மேஷன் போய் எப்போ கிரியேட் பண்ணணும்னு பாப்போம். Do you think Apple Notes has that feature எப்போ பண்ணேன்னு சொல்லி பார்க்க முடியும்னு?
டேட் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுல முதல்ல இந்த மாதிரி பேஜுங்கிற ஒரு இதே கிடையாது. ஆமா, இட்ஸ் ஜஸ்ட் a நோட், அவ்வளவுதான். எனக்கு அது இந்த டப்பா மட்டும் நான் டைம் ஸ்டாம்ப் கூட மன்னிச்சு சகிச்சுக்கிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இப்போ கால ஸ்டார்டிங்ல இருக்கு, கீழே ஸ்க்ரோல் பண்ண வருது. எனக்கு அந்த டப்பா சகிச்சிக்கவே முடியலை. நான் சரின்னு சொல்லிட்டு டப்பா விட்டு வெளியில வந்து திரும்ப டைப் பண்ணணும்னு ட்ரை பண்ணா, நான் கீழே அமுக்குனா அதே டப்பா எக்ஸ்பாண்ட் ஆயிக்குது. அதே டப்பா எக்ஸ்பாண்ட் ஆகும். சைட்ல போனா வேற டப்பா, சைட்ல போனா வேற டப்பா வருது. சைட்ல நான் போய்கிட்டே இருக்க முடியுங்குது. லைக் எனக்கு எதுக்கு? எனக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு யூஐ கொடுங்க, நான் டைப் பண்றேன், எனக்கு ஆர்கனைஸ் பண்ணணும். நோட்ஸ் மாதிரி எனக்கு ஒரே நோட் புக் கீழே இது எல்லாமே வேணும். அந்த நோட் புக் நான் உனக்கு ஷேர் பண்ணனா நீயும் அதை இதை பார்த்துக்க முடியும். அது என்னால் வேர்ட்ல பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐ வாண்டட் டு டூ திஸ் வித் திஸ், வரல. ஏன்? ஸோ பேசிக்லி ஒன் நோட் வந்து அதில் இருக்கிற ஒரு பேஜுமே வந்து இன்ஃபினைட் கேன்வாஸ். ஆமாம். ஸோ அதில் வந்து நீ எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக ஏதாச்சும் ஒரு இப்போ நோட் பேடோ வேறு எதுவும் நோட்ஸ் இருக்கணும்னா அதில் இப்படி லீனியராக இப்படி கீழே கீழே எழுதிட்டு போவோம் இல்லையா. இங்கே வந்து சைடில் எழுதிக்கலாம், ரைட்டில் கீழே எழுதிக்கலாம். ஸோ ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா போய்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு. சரி. அண்ட் பென் இன்புட்டையும் கன்சிடர் பண்ணி தான் வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க. ஸோ பென் இன்புட்டை வேற மாதிரி டீல் பண்ணணும், டெக்ஸ்ட்டை வேற மாதிரி டீல் பண்ணணும். ஸோ இட் கேனாட் டீல் போத் இன் சிமிலர் வேல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டப்பா மீன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ், இட் ஹேஸ் ஒன்லி டெக்ஸ்ட் இன்சைடு. யூ கேன் ஹேவ் பென் இன்புட் சம்வேர் எல்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த டப்பா வந்து நீ எங்க வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் லைக் இங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. ஸோ பேசிக்லி ஆர்கனைசேஷன் இருக்கும், பட் ரூல்ஸ் இல்லாத ஒரு நோட் டேக்கிங் ஆப் மாதிரி. ஏன்னா இப்போ நோஷன்னா ஃப்ரீ ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணாங்க தெரியுமா? தட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி மென்ட் ஃபார் டிராயிங். ஆப்பிள் பென்சில், அதை வச்சு நீ வரையறதுக்காக. எக்ஸாக்டா அதுல இருக்க ஒன் நோட் ஹஸ் பீன் தேர். இதோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன் நோட். நான் சொல்றது ஒன் நோட் தான் முதல்ல வந்துச்சு. அது எதுக்கு அந்த மாதிரி ஒரு யூஐ ஆப்பிள்ல வந்து ஃப்ரீ ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க? பென் இன்புட்காக தான், கரெக்டா? ஆமா. ஸோ ஒன் நோட் ஸ்பெசிஃபிக்கா அதே யூஐ தான் யூஸ் பண்ணுது முதல்ல இருந்தே, பிகாஸ் இட் ஃபோக்கஸஸ் மோர் ஆன் பென் ராதர் தேன் மீ டைப்பிங். நோ, இட்ஸ் a blend of both. ஓகே, ஆப்பிள் நோட்ஸ் வந்து டைப்பிங்க்கு ஓகே, பட் ஆப்பிள் பென்சில் யூஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பிலீவ் இட் ஆர் நாட். ட்ரை பண்ணியிருந்தேன்னா உனக்கு தெரியும், வரையலாம், பட் இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் இட். அதுதான். பட் ஒன் நோட் வந்து பென் இன்புட்டுக்கும் நல்லா இருக்கும். ஆனா இட் மேக்ஸ் இட் தி worst experience when I'm typing. Not really the worst. நீ எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் அங்க சப்போர்ட் பண்ண போகுது. இட் ஹஸ் ரிச் டெக்ஸ்ட் சப்போர்ட். என்ன சொல்றது? இல்ல, நான் ஆக்சுவலி ஒரு மாதிரி நீ வந்து என்ன சொன்னா, என்னால எல்லாமே பண்ண முடியுது. லைக் இவன் எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணனா, ஃபோன் கால்ல வந்து ஒன் நோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ இதை தான் யூஸ் பண்றேன். இது மாதிரி வந்து ஒரு நோட் பேட் டேபா ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். தேவையானது எல்லாத்தையும் நோட் பேட்ல போட்டு வச்சிருப்பேன். அண்ட் தென் ஸ்டிக்கி நோட்ஸ் அங்கங்க இருக்கும், ரிமைண்டர்ஸ்க்கு போட்டு வச்சிருப்பேன். பட் இப்போ அது எல்லாமே தனித்தனியா இல்லாம எல்லாமே நான் ஒன் நோட்லயே போட்டு வச்சிட்டேன். அது மாதிரி எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் வந்து ஒன் நோட் டிஸ்கிரைப் பண்ண எப்படி பண்ணா, ஆர்கனைசேஷன் இருக்கும், வேர்டு இருக்கும், வேர்டை டைப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவன் என்ன சொன்னா, வேர்ட் மட்டும் இல்லை, மைக்ரோசாஃப்டோட ஹோல் ஆஃபீஸ் ஸ்வீட் எல்லாமே நீங்க சேர்த்து போட்டு ஒரு போட்ட மாதிரி தான் இந்த ஒன் நோட் இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். ஸோ நான் என்ன ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து கோடை காப்பி பேஸ்ட் பண்ணா எனக்கு கோட் ஃபார்மேட் பண்ணி கோட் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் பண்ணி அது வந்துடும், அந்த மாதிரி தானா பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லிட்ட, ஒரு இவன் சொன்னதை நான் இமேஜின் பண்ணது வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்த்தப்ப அது இவன் சொன்ன அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா இவன் சொன்னப்ப நான் இமேஜின் பண்ணது வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மேஜர் டிசப்பாயின்மெண்ட்கான ரீசன் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று, ஃபோனில் நான் வந்து ஒன் நோட் இன்ஸ்டால் பண்ணேன், ஓகேவா? ஸோ என் ஃபேக்கல்ட்டி யாரும் இந்த இதை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து ஒரு லாஸ்ட் ரோவில் தான் போய் உட்காடுறேன், ஓகேவா? எனக்கு பாதி கிளாஸ் நடக்காது. கிளாஸ் நடக்கவே இல்லைனாலும் வெட்டியாக வந்து ஒரு 1 hourனா 1 hour இருந்துகிட்டே போகிற ஸ்டாஃபும் இருக்காங்க. ஸோ நிறைய நாள் வந்து லாஸ்ட் பெஞ்சை போய் உட்காந்துட்டு பாட்காஸ்ட்க்கு ஏதாவது இந்த techcrunch.com, bloomberg.com, வேர்ஜ் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் ஏதாவது ஆர்டிகல்ஸ் புதுசாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப ஐ சா சம் இன்ஃபர்மேஷன் ஆர் லிங்க்ஸ், ட்விட்டரில் சில நியூஸ் வரும், அது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இதில் போட்டு வைப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்காக வந்தேன். எனக்கு ஆனால் என்னென்னா, இந்த ஃபோட்டோஸில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆக்சஸ் கொடுக்கறது பிடிக்காது, ஓகேவா? ஸோ வந்து லிமிட்டட் ஆக்சஸாக வந்து
இந்த ஃபோட்டோஸ் மட்டும் இந்த ஆப்புக்கு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். ஓகேவா? இந்த ஃபீச்சரை நான் OneNoteல வந்து எந்த ஆப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் ஆக்சஸ்னு கொடுத்து லிமிடெட் ஆக்சஸ்னு கொடுத்தேன். நான் வந்து இதை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ பேஸ்ட் ஆயிடுச்சு. திரும்ப இதே மாதிரி எனக்கு இன்னொரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். நான் அதை சேவ் பண்ணிட்டு கேலரியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த இம்போர்ட் பண்ணுற பட்டனை அமுக்கிறேன். எனக்கு வந்து லிமிட்டெட் செலெக்ஷன் தான் இருக்குது, என்னால் பண்ண முடியாதுன்னு எரர் பாக்ஸ் தான் வருது. ஓகே கொடுத்தேன். திரும்ப கேமரா அமுக்கிறேன். திரும்பி எனக்கு லிமிட்டெட் செலெக்ஷன் தான் இருக்குது, என்னால் ஃபோட்டோ செலக்ட் பண்ண முடியலை அப்படிங்குது. நான் ஒரு தடவை லிமிடெட் ஆக்சஸ் கொடுக்குறேன்னா திரும்ப நான் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா திரும்ப என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபோட்டோஸ் வேணுமா இல்லை புதுசாக இம்போர்ட் பண்ணுமான்னு கேட்கணும். இல்லை ஃபோட்டோஸ் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணி எனக்கு கேலரியை காட்டணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். இட்ஸ் ஜஸ்ட் பனிஷிங் யூ. ஏன்னா நீ வந்து லிமிடெட்னு கொடுத்ததுக்காக பனிஷிங் மீனா லைக் எனக்கு புரியல. ஸோ எனக்கு வந்து இந்த பிரச்சனை வந்ததே இல்லை. ஏன்னா ஐ யூஸ் டு டேக் ஸ்னிப்பெட்ஸ், ஸ்னிப்பிங் டூல் வச்சு ஐ வில் டேக் ஸ்னிப், ஐ வில் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் பேஸ்ட் இட். நீ விண்டோஸ்ல இருக்க. ஏன்னா நான் கிளிப்போர்ட்ல எனக்கு இருக்கும், நான் அப்படியே பேஸ்ட் எனக்கு இருக்காது. அண்ட் அந்த ஃபார்மேட்டிங்கும் அப்படியே கரெக்டா வந்துரும், ஈஸியா வந்துரும். ஐ கேனாட் பேஸ்ட் ஸ்டஃப் ஆன் டு நோட்பேட். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி இல்ல அது ஒத்துக்கிறேன், போட்டோஸை பேஸ்ட் பண்ண முடியாது and that is irritating. So அதுக்கு நான் வந்து வேர்டுக்கு போணும். It would annoy me a lot. ஏன்னா I really hate word for some weird reason. I don't like word. ஓகே, ஏன்னா வேர்ட்ல நிறைய விஷயம் ஃபார்மேட்டிங் அது ஒரு மாதிரி இருக்கும், பார்டர் அது இதுன்னு வச்சு டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். ஆனா அதனால நோட் பேட்ல 10,000 டேப் வச்சுட்டு அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஐ ஆர்கனைஸ் ஸ்டஃப் இன்டு செக்ஷன்ஸ். அந்த செக்ஷன்ல ஒரு பேஜ்லயும் ஒரு கண்டென்ட்டை போட்டு வச்சிருவேன். ஸ்கிரீன்ஷாட்டா ஸ்னிப் பண்ணிட்டு வந்து அப்படியே இங்க கண்ட்ரோல் வி தான் அப்படியே தானா பேஸ்ட் ஆயிடும். ஆண்ட்ராய்ட்லயுமே இஃப் யூ டேக் a snippet, if you take a screenshot and come on to notepad or some word processing thing, அந்த கீபோர்டுக்கு மேல கீழ வந்து கரெக்ட்டா இமேஜ் காட்டு. if you click on it and paste, கீபோர்ட்ல காட்டாது, ஐபோன்ல காட்டாது, மேக்லயும் காட்டாது. எஸ், ஆனா ஒரு ஸ்னிப் பண்ணேனா அது கிளிப்போர்ட்ல இருக்கிறது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஐ நோ தட், பட் இட்ஸ் நாட் அவேலபிள். மேக்ல டிஃபால்ட்டா ஒரு கிளிப்போர்டே இல்ல. ஆமா, கிளிப்போர்ட் ஹிஸ்டரியே இல்ல. எனக்கு கிளிப்போர்ட் ஹிஸ்டரி எவ்வளவு யூஸ்ஃபுல் தெரியுமா? எனக்கு விண்டோஸ்லயே ஆக்சுவலி நீங்க டெவலப்பரா இருந்தீங்கன்னா இட்ஸ் லைக் யூ cannot live without it. என்ன பிரச்சனை வருதுன்னு டெஸ்டர்ட்ட சொல்றதுக்கு நீங்க ஸ்னிப்பெட் எடுத்து அனுப்பணும். எல்லாத்துக்குமே ஸ்கிரீன்ஷாட் வந்து நீங்க ஒரு ஐடி என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க, டெவலப்பரா இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்ஸ் will be your thing. You will always take screenshots of something. Control-C, Control-V screenshot. Control-V is also a thing. And client-க்கு ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல or if you have a developer account, then you have different user IDs and passwords for that. You have to have that somewhere. You cannot remember it because it's just a random string. You will not be able to remember it. You don't have access to password managers there. So ஏதாவது ஒரு இடத்துல நான் ஒரு ஸ்டிக்கி நோட்ல தான் போட்டு வச்சிருப்பேன். If I have a separate page called credentials that has every credential with its I know it's not the most safest thing, but this is what we have to work with. We don't have another choice. It's better than sticky note at my desktop. அதை விட இது பெட்டர்ல. So எனக்கு அது எல்லாமே ஓகே. One thing that I really wanted, this seems like a bug. Which seems like a bug? In a limited access, it's a bug. It's obviously a bug. There is no questions about it. I didn't expect this from Microsoft. You can expect a lot of bugs from Microsoft. See, this like ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா. They could have done that. நான் என்ன மிஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து ஒரு கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, or some password ஏதோ ஒன்று, if I make it a copyable string, it will be useful for me. பக்கத்துல ஒரு காப்பி சிம்பிள் வச்சுட்டு அதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் மொத்தமா காப்பி ஆயிடுச்சுன்னா it will be helpful. ஏன்னா இப்போ பாஸ்வேர்டுக்கும் யூசர் ஐடிக்குலாம் வந்து அட்ரஸ் பக்கத்துல ஒரு இது மட்டும் வச்சா டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். That is not there, unfortunately. I tried. OneNoteல சொல்றேன். OneNoteல இல்ல. அப்பலாம் உண்டா? கிடையாது. வேற எதுல இருக்குன்னு நான் கேக்குறேன். I think Notion as I don't remember. அப்படி I don't know. தெரியல. ஆனா எதுலயாச்சும் இருந்தா நல்லா இருக்குமே தான் சொல்றேன். ஓகே. ஏன்னா if it's not a huge thing like copy எப்படி பண்ணலாம் வந்து JavaScript அது இதுன்னு எழுத சொல்றானுங்க. I don't know எப்படி என்னன்னு தெரியல. இப்போ அதுவும் ChatGPT சொல்றேன். I don't even know. I didn't even validate it. இது கரெக்ட்டா தப்பான்னு கூட தெரியல. பட் அது இல்ல, அது இருந்தா சூப்பரா இருக்கும்ல. Instead of me selecting that particular word or user ID and again clicking on Control-C, it was like a one click. பக்கத்துல ஒரு காப்பி சிம்பிள். இப்போ ChatGPT கோட் கேக்குறீங்க அப்படின்னா ஒரு காப்பி இதோட அனுப்பும். கிளிக் பண்ணீங்கன்னா டக்குனு கிளிப்போர்ட்ல காப்பி ஆயிடும். That would be grateful. கண்டிப்பா. அதுக்காக தேடினா அது மட்டும் இல்ல. That is my one gripe with that. And also Windowsல இது வேற மாதிரி இருக்கும். Windowsல பாத்தீங்கன்னா
லெஃப்ட் ஸ்டார்டிங்லேயே யூ வில் ஹாவ் த ஸ்டார்ட் ஆஃப் த நோட். சரி. மேலே யூ வில் ஹாவ் டேப்ஸ். ஓகே, யுவர் டேப்ஸ் ஆர் யுவர் பேஜஸ். ரைட் சைடில் யூ வில் ஹாவ் யுவர் நோட்புக்ஸ் அண்ட் செக்ஷன். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விண்டோஸில் பார்க்குறதுக்கு. மேக்ல ஐ சா இன் யுவர் மேக் அது வந்து அப்படியே ஃபோன் யூவே எடுத்து வச்சு. அதான் கேட்குறேன். This is not the way that is it in Windows. Windowsல it's like a browser window மாதிரி தான் இருக்கும். Like மேல tabs இருக்கிற மாதிரி you'll have pages and stuff. The organization stuff it will be to the right. I'll never bother to look at it because I'll mostly be concentrated here. இங்க தான் பேஸ்ட் பண்ணுவோம், இங்க தான் எடுக்கிறோம். அது இருக்கிறதே என் கண்ணுக்கு தெரியாது. I'll not bother about it. ஓகேவா இருக்கும். எனக்கு எதுவும் அதுல பெருசா பிரச்சனை இது பண்ணது இல்லை. ஸோ விண்டோஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஐ திங்க் OneNote இஸ் குட். ஏன் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஐ டோன்ட் ஹேவ் நோட் பேட் ஓப்பன் எனிமோர். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நோட் பேட்ல இப்போ வந்து ஒரு ஜேசன் அவுட்புட் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோயேன், நான் அந்த ஏபிஐ ஹிட் பண்றேன், எனக்கு ஒரு ஜேசன் அவுட்புட் வருதுன்னா அந்த இடத்துல வச்சு பாக்குறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு குட்டி விண்டோ வரும், அதை காப்பி பண்ணிட்டு வந்து நோட் பேட்ல போட்டு தான் பார்ப்பேன். ஐ வுட் ஹவ் so much of those JSONs in my notepad. இப்போ எனக்கு அப்படி இல்லைனா ஐ கேன் ஜஸ்ட் ஆட் இட் டு திஸ். ஓகே, அண்ட் ரெண்டு ரன்னுக்கு முன்னாடி பண்ண ரன்ல எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு ஜேசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல இங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா போதும். அங்க போயிட்டு எனக்கு அந்த ரன்குள்ள போயிட்டு அது என்ன அவுட்புட் வந்துச்சுன்னு திரும்ப பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்க நோட் பேட்லனா அது எத்தனாவது விண்டோன்னு எனக்கு பாக்குறதுக்கு நோட் பேட்ல இப்ப டேப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இட் ஸ்டில் இஸ் ஹேசல். இட் டசன்ட் சேவ் ஆன் இட்ஸ் ஓன். க்ளோஸ் பண்ணா ஒரு டிராஃப்ட் மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கு, திரும்ப அதை ஓப்பன் பண்ணுது. பட் சேவ் பண்றப்ப எனக்கு ஒரு பேர் சொல்லுங்க, அதெல்லாமே வந்து எனக்கு கடுப்பா இருக்கு. OneNote is great for that. Okay, so ஒரு ப்ரோக்ராமரா I really like OneNote. Maybe as a podcast host to write notes onto it, it's fine. Not the most intuitive thing, it's fine. பட் நான் வந்து மெஜாரிட்டி டைம் வந்து ஃபோன்ல தான் OneNote யூஸ் பண்றேன். அண்ட் லேப்டாப்ல, ஆஃபீஸ் லேப்டாப்ல when I use that I'm using it. And the stuff that you tell is not going to bother me because my office laptop's display is just a 1080p display. It doesn't look great. It gets the job done. ThinkPad தான் ரொம்ப நல்ல டிஸ்பிளே இல்லை, 1080p display, and most stuff doesn't look good there. Okay, I just go there to do work. And OneNote helps me with that. நான் Notepad++ இல்ல பேசிக் நோட்பேட் இன் விண்டோஸ் யூஸ் பண்றதை விட எனக்கு இது பெட்டரா இருக்கு. I don't have to worry about saving the file. ஏன்னா என் ஆபீஸ்ல இருந்து ஒரு அப்டேட், நானும் இப்ப ஆபீஸ்க்கு போனேன்னா வேற வழியே இல்லைன்னா நான் OneNote யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் ஐ கான்ட் டவுன்லோட் an external software. நான் நோஷனையோ இல்ல வேற எதையோ டவுன்லோட் பண்ண முடியாது. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வாட் வாஸ் ஐ கோயிங் டு டெல், ஏதோ சொல்லிட்டு இருந்தேனே, சொல்ல வந்தேனே. நீ மோஸ்ட்லி ஆபீஸ்க்குவும் ஃபோன்லயும் தான் யூஸ் பண்ற. யா, நோட்பேடுக்கு Notepad++க்கு பதிலாக இது ஒரு சேவ் பண்ணணுங்கிற ஒரு இல்லை. ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு அப்டேட் புஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன், நான் அப்டேட்டை மோஸ்ட்லி இக்னோர் பண்ணுவேன். வேற பள்ளியே இல்லை, பண்ணி ஆகணுங்கிற சூழ்நிலையில தான் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய மல்டிபிள் ப்ரௌசர் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன், ஒவ்வொரு ப்ரௌசர் விண்டோலையும் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் ஐ நெவர் வாண்ட் டு க்ளோஸ் தட். பிகாஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அது திரும்ப போகணும், திரும்ப லாகின் பண்ணணும், தோ ஸ்டஃப். அப்படியே லேப்டாப்பை மூடி சஸ்பெண்ட் பண்ணி தான் வைக்கிறோம், திரும்ப ஓப்பன் பண்றப்ப இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ்க் மீ டு சைன் இன். இட்ஸ் நாட் பிக். ஒரு இது அமுக்குனா அது ஆல்ரெடி லாகின் பண்ணிக்கிறதுனால திரும்ப டக்குன்னு வந்துடும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் ஆல் தோஸ் டாப்ஸ். எல்லாமே ஒரு ப்ராப்பரா செட்ல இருக்கும். இங்க ஏடிஓ போர்டு இருக்கும், லைக் த ஜீரா ஸ்டஃப், அது ஒரு இதுல வச்சிருப்பேன். நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுங்கிறது ஒரு இதுல வச்சிருப்பேன். நான் ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட் இன்னொரு ப்ரௌசர்ல இருக்கும். என் ஆஃபீஸ்ல நான் போற அட்டெண்டன்ஸ், என்னோட ஆஃபீஸ் ஸ்டஃப் எல்லாத்தையும் இன்னொரு ப்ரௌசர்ல வச்சிருப்பேன். அதெல்லாம் எட்ஜ்ல வச்சிருப்பேன். இதெல்லாம் குரோம்ல வச்சிருப்பேன். குரோம்ல மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வச்சிருக்கேன். ஒரு டெவலப்பர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கேன். இட்ஸ் லைக் I'm getting into a room, I'm getting into a vibeங்கிற மாதிரி இருக்கும். Okay, I don't want to close all those tabs just for someone to update, restart my laptop. So I would postpone it as much as possible. At some point they'll force you to do the update. Okay, வேற வழி இல்லை, இன்னைக்குள்ள பண்ணி ஆகணுங்கிற ஒரு இது இருக்கும். அந்த ஃபோர்ஸிங்கோட தான் நான் மூடி வச்சிருக்கேன். நான் திரும்ப திங்கக்கிழமை காலையில் ஆகிறப்ப தானா அப்டேட் ஆயிருக்கும். நான் வேற வழியே இல்லை, எல்லாத்தையும் திரும்ப ஓப்பன் பண்ணி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா எனக்கு நோட்பேட்ல எல்லாம் வச்சிருந்தேன்னா ஐ ஷுட் ஹேவ் லைக் ஐயோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இட் வில் மோஸ்ட் லைக்லி ஹேவ் தோ ஸ்டஃப். பட் எனக்கு அந்த நேரத்தில் நான் சேவ் பண்ணியிருக்கவும் மாட்டேன். புது டேப் கிரியேட் பண்ணி சும்மா காப்பி பேஸ்ட் மட்டும் தான் வச்சிருப்பேன். அது என்னங்கிறது திருப்பி போய் பார்த்தா கூட எனக்கு தெரியாது. அது எந்த ரன்னோட ஜேசன் ஃபைலுங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ எல்லாமே ஒரு இதுதான்.
OneNoteல அந்த ஸ்டஃப் எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்துக்குது, சேவ் பண்றது தானா பண்ணிக்குது. நான் எந்த டைம்ல பண்ணங்கிறதும் எனக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த ரன்னு பார்த்தா ரன் ஹிஸ்டரியில எனக்கு இந்த டைம்ல ரன் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த ஜேசன் நான் அப்படியே வந்து பார்த்து கம்பேர் பண்ணிப்பேன் டைம் ஸ்டாம்ப்ல. ஸோ plenty of those stuff are useful, and I can paste screenshots. Believe it or not, that it's a huge issue. If I had to prepare a report to send it to someone, I can just take content off of this, paste it straight into Word. I can send it right away. And that sort of conversion, being into Microsoft ecosystem, it helps. ஏன்னா Notion I cannot say the same. Notion நால முதல்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது ஆஃபீஸ் லேப்டாப்ல. எனக்கு என்னன்னா probably take OneNote, remove that டப்பா. இல்ல நான் மாற மாட்டேன். remove that speaking, எனக்கு இதெல்லாம் எனக்கு if it gets the job done, if it does what I want, I'm fine with it. எனக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை. காப்பிக்கு உள்ளது I don't know if எனக்கு first if I want to make OneNote my ideal choice, I want two major things. First thing, remove the டப்பா. Second thing, Notion வந்து there is something called as ஒவ்வொரு பிளாக்கையும் வந்து நீ என்ன டைப் ஆஃப் பிளாக்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோட்னா அது கோட் ஃபார்மேட்டிங் பண்ணும். இதுல கோட் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் பண்ணாது, சும்மா I'll try once. வருதான்னு பார்க்குறேன். ஏன்னா I didn't really paste any code onto it. ஸோ எனக்கு வந்து அது வந்து actually I have pasted some HTML code onto it and it didn't. ஸோ அது மட்டும் எனக்கு பண்ணுச்சு அப்படின்னா this would be an ideal note taking app for me. பட் இந்த எக்ஸல்ல செல் ஃபார்மேட்டிங் இருக்கிற மாதிரி, வேர்ட்ல அந்த டெக்ஸ்டுக்கு ஃபார்மேட்டிங் இருக்கிற மாதிரி, அதுல போய் என்ன டைப்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி தட் மைட் பி சம்திங். ஐ டோன்ட் நோ, ஐ லுக் இன்டு இட். அடுத்தால பார்க்குறேன் அப்படின்னா பார்க்குறேன். பட் யா, so if you bring only that specific thing here, that would be useful. remove the டப்பா, ideal choice. எனக்கு அந்த பிசிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே வந்து வின்னர். தட்ஸ் ஃபைன், குட், அது ஒத்துக்கிறேன், நல்ல ஆர்கனைசேஷன் தான். பட் ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் ஆப்பிள் நோட்ஸ்குள்ள ஆல் நோட்ஸ்குள்ள போறேன்னா ஐ வில் பி பிளாஸ்டட் வித் எவ்ரிதிங். ரீசெண்டாக உள்ளதுதான் காட்டும். எனக்கு எதுக்குள்ள போகணும் அப்படின்னா நான் கஷ்டம். ஐ ஹேவ் டு சர்ச் ஃபார் இட். இங்கன்னா ஐ கேன் கோ இன்டு தி ஸ்ட்ரக்சர், அதில் இந்த செக்ஷனுக்குள்ள போய் இங்கே அவ்வளோதான். ப்ராபப்ளி சின்ன வயசுல எவர் நோட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சின்ன வயசுல வந்து நோட்ஸ் எடுப்பேன். சின்ன வயசுல நான் வந்து ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்து 8th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கிக்தனமா பண்ணுவேன். ஓகேவா, டெக்னிக்கலா 8th ஸ்டாண்டர்ட் பண்றப்ப என்கிட்ட ஃபோன் கிடையாது. கரெக்டா 9th போறப்ப 8th எண்ட்ல தான் வந்து சாம்சங் கேலக்ஸி ஒய். அதுக்கு முன்னாடி we didn't have phone, ஸ்மார்ட் போன்ஸ் அப்ப. ஸோ எவர் நோட்லாம் வாய்ப்பே இல்லை. நான் 8th படிச்சாலும் நீ 11th படிச்சிருப்ப. we already had a laptop by then இல்லையா? ஆமா, நான் 11th படிக்கிறேன்னா அப்ப 10th முடிச்சதுக்கு அப்புறம் லேப்டாப் வாங்க. ஸோ அதனால லேப்டாப் இருந்துச்சு. ஸோ நான் வந்து படிக்கிறேங்கிற இதுலன்னா அவர் வந்து புக்கு பார்த்தா படிச்சா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இதே லேப்டாப்ல நோட்ஸ் எடுத்தாருன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நிறைய படிப்பார். டு பி ஹானஸ்ட் அந்த மாதிரி தான் நான் என்கிட்ட சொல்லிப்பேன். I've done those crazy stuff as well. அதனால எவர் நோட்ல இது பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கறதும் சூப்பராக இருக்கும். பட் த ஒன்லி திங் வாஸ் முக்கால்வாசி திங்க்கு வந்து நீ பே பண்ணுற மாதிரி ப்ரீமியம் வாங்கணுங்கிறத ரொம்ப ஒன்று இது ஸ்பாட்டிஃபை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ தே வாண்ட் யூ டு கெட் த ப்ரீமியம் வெர்ஷனுங்கிறத ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ லைக் இட். ஆனால் இப்போ ரீசெண்டாக எதுவுமே அது ட்ரை பண்ணல. எவர் நோட் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு நிறைய யூஸ் பண்ணதில்ல. அதுவும் நோஷன் மாறிட்டாங்க. இல்லை நோஷன் யூஸ் பண்ண நிறைய பேர் எனக்கு வாழ்க்கையை சிம்பிளிஃபை பண்ணணும், எளிமையாகணும்னு சொல்லி ஆப்பிள் நோட்ஸ்க்கு மூவ் ஆன நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே, லாட் ஆஃப் நோஷன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஸ்டஃப். யா, சரி, ஓகே. கம்மிங் பேக் டு கூகுள், ஆண்ட்ராய்ட் 15 இன்னும் லான்ச் ஆகல. ஆமா, ஆக்சுவலி பிக்சல் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஆண்ட்ராய்ட் 15 வரல. வாட் இஸ் திஸ் கூகுள்? iOS அடுத்த iOS வந்துச்சு எல்லாருக்கும். எனக்கு தெரியலடா. No, they don't seem like they have any plans of launching it later this year. ஏன் புரியல, ஏன் அப்டேட் சைக்கிளை குறைக்கிறீங்களா? எதுக்கு இப்படி பண்ணணும்? I didn't expect this from Google, to be frank. இன்னும் கொஞ்சம் மாசத்துல அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு டெவலப்பர் போய் தான் ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. ஆல்ஃபா வெர்ஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் 15 வரல. இயர் எண்ட்ல ஹாலிடே சீசன்ல விடலாம்னு நினைக்கிறீங்களோ? தெரியல. சரி, ஓகே. ப்ராஜெக்ட் IDX
எஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஓல they have announced this project IDX. அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு இல்லையா, விஎஸ் கோட் வந்து விஎஸ் கோடுக்கு முன்னாடி சப்ளைம் டெக்ஸ்ட், ஆட்டம், இது ரெண்டுமே வந்து பாப்புலரா இருந்துச்சு HTML CSS எடிட் பண்ற ஆட்களுக்கு. அந்த டைம்ல வந்து ரியாக்ட் ஆங்குலர்லாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது, அவ்வளோ யாரும் பண்ணல. ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் ஆட்டம் சப்ளைம் டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் உள்ள வந்து அப்பல விஎஸ் கோட் உள்ள வந்துச்சு. அண்ட் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட் launches 100 products. Most of them fails. 10 of them succeeds and they do really well. So it doesn't matter they screwed up the 90 left. Okay. VS Code was phenomenal that industry wide ரொம்ப adoption அதிகமாயிடுச்சு. Most offices, most companies have VS Code installed by default when you get the laptop. Office laptop வாங்குறப்ப VS Code default install ஆயிருக்கும். இல்லனாலும் their software centerல you can get it. ஸோ எல்லாருமே VS Code மாட்டாங்க. நீங்க வெப் டெவலப்பரா இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி 99% you are going to use a VS Code. டெவலப்பர், Flutter டெவலப்பர், நீ வந்து நான் இப்போ C ப்ரோக்ராம் எடுக்க போறேன் கோடை இங்கிலீஷ்க்கு, நான் VS Code தான் பண்ண போறேன். ஸோ அது ஒரு மாதிரி இட்ஸ் நாட் அன் ஐடி, இட்ஸ் ஜஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர். ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் பிளகின்ஸ் கொண்டு வந்ததுல அண்ட் தே மேட் இட் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஸோ நிறைய பேரால இதெல்லாம் பிளகின்ஸ்லாம் டெவலப் பண்ண முடியுது. அண்ட் தட் ரியலி ஹேஸ் புஷ்ட் இட் அ லாட். ஜாவா ஸ்கிரிப்டா நீங்க உள்ள போய் உங்களுக்கு தகுந்த மாதிரி VS Code ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வேற ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே அதுக்கு மாறிட்டாங்க. கூகுள் வாண்ட்ஸ் அ பிட் ஆஃப் தட். ஸோ தே டிட் ப்ராஜெக்ட் IDX. அண்ட் கூகுள் நவர் டஸ் விண்டோஸ் ஆப்ஸ் ஆர் மேக் ஆப்ஸ். ஓகே, கூகுள் டிரைவ் வச்சிருப்பாங்க, பட் இட்ஸ் லைக் அது தானா பின்னாடி ஓட, அதுல ஒழுங்கா UI கூட இருக்காது. IDX and they again did it as a web app. எப்படி நம்ம கூகுள் டாக்ஸுக்கு எல்லாம் வெப் ஆப், அந்த மாதிரி இதுவும் ஒரு வெப் ஆப். அண்ட் இதுல வந்து நீ கோட் பண்ணிக்கலாம். It will save on its own. You can try run and stuff. This is not just a code editor. It's IDX. So meaning you can run stuff as well. Did you try it out? பார்த்தேன், ட்ரை பண்ணல. I tried it. I don't really like it. Yeah. Okay, and even Android Studio, instead of downloading the Android Studio, there is a way that you can run this on your browser. Okay. And just download the coding and everything. But it is not accessible to everyone. IDX ல பண்ண முடியாது. அதுக்கு Android Studio பேஜ்ல நீ இதுக்கு தனியா டெவலப்பர் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணேனா, சரி இப்போ ஆண்ட்ராய்டை விடு, this is specifically meant for web developers, so let's focus on that. வெப் டெவலப்பர்ஸ் தான், நீ டாட் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே இல்ல நான் கேக்குறது வெப் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல. let's say I'm a React developer. I use HTML, CSS, JavaScript and JavaScript libraries. First thing that I feel is like an issue is it's slow. Okay, obviously I don't expect it to be as fast as VS Code. ஏன்னா VS Code லோக்கலா ஆனாது டக்குன்னு வருங்கிறது தான். இங்க ஆனா எனக்கு கிரியேட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. I had good internet at that time. 300 Mbps ஸ்பீட் இருக்கு இன்டர்நெட்டுக்கு. ஆனா took a lot of time to set up my environment. ரொம்ப டைம் ஆச்சு. சரி, வேற அண்ட் அந்த ஓவராலாவே அந்த UI and everything, it doesn't seem as simple as VS Code. Okay, VS Code you can configure it to be complex, but to the ஒரு minimum level it will be minimal. You have the area where you write the code அப்படிங்கிற மாதிரி. இது கொஞ்சம் ஒரு மாதிரி I didn't really like it அப்படிங்கிற மாதிரி. You felt it was complex. காம்ப்ளெக்ஸ்ங்கிறத விட clunky அப்படிங்கிறது is a better word, I guess. Okay. ஆனா ரியலி தேவையில்லாத நிறைய இதாங்கங்கிற மாதிரி. ஆமா, நீ வந்து இந்த HTML CSS ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் உண்டு தெரியுமா? பாத்திருக்கேன். எங்க எழுத சைடுல காட்டும். அது வந்து கோட் பென் உண்டு. சோ ரெப்லிட் ஒன்னு உண்டு, கோட் பென் உண்டு. அது கூட இதோட வேகமா இருக்கும். I mean this technically can support a lot of complex stuff, but நிறைய எக்ஸ்டென்ஷன் அது இதுன்னு இருக்கு, பட் clunky. We are better off with VS Code if you, I mean இது யார் இதுக்கு நான் Chromebookல தான் கோட் பண்ணுவேன், தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா. Chromebookல VS Code கிடையாதா? Chromebookல Chrome ஸ்டோர் மட்டும் தானே இருக்கு, அதுல வெப் ஸ்டோர்ல VS Code இருக்காது இல்ல. If you want to Linux இன்ஸ்டால் பண்ணி லைக் Chromebookல Linux ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இது பாசிபிள். அதை எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும் if you wanted to. But that is a hassle. Okay. Also, I don't know really why. It's a good effort from Google. You know, VS Code can be run online. I didn't know.
ஓகே, அதாவது அது டெக்னிக்கலி இட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டஃப்ல, சோ இட் கேன் ரன் ஆன். அதுல எல்லாமே பண்ண முடியாது. இஸ் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் தட்? அப்படியா இருக்குதா? அதாவது VS Code டாக்குமெண்டேஷன் வெப்சைட்லயே நீ VS Code ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஸோ அதுல நான் போனப்ப எப்பயுமே எனக்கு காட்டுனது இல்லை. இஸ் இட் a recent thing? டாக்குமெண்டேஷன் பின்னாடி போய் பார்த்தாதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. லைக் VS Code அதான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் டசன்ட் ஹேவ் எவ்ரி ஃபீச்சர். ஏன்னா சில இது லோக்கலா கம்பைல் பண்றதுக்குன்னு உள்ள எக்ஸ்டென்ஷனா இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் நீ இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் பேசிக் கோட் பண்றது நீ பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ IDX வந்து ஐ இமேஜின்ட் இட் ஆஸ் Google Colab ஃபார் வெப் டெவலப்பர்ஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் VS Code. Okay, maybe. It's an appropriate definition. Phone இல்லையா? Yeah, it's an appropriate definition, but Google Colab is a lot useful. ஒன்னு Google Colab வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆனது காரணம் அந்த ஃபார்மேட் வந்து was already known to people. Python notebook, IPy notebookங்கிறது வந்து something already known. People are familiar with it, and that is a really good way to run machine learning algorithms. Okay, step by step அந்த மாதிரி போறது is better. And also they had attached hardware to it. A lot of people cannot run those stuff locally. So அவங்களுக்கு it made sense. எல்லாமே அங்க இருந்துச்சு, ஒழுங்கா இருந்துச்சு. This I don't really know. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த கூகுள் இன்டர்வியூஸ் அண்ட் அதர் இன்டர்வியூஸ்ல கூகுள் டாக்ஸ்ல கோட் பண்ண சொல்லுவாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விப்பட்டிருப்பேன். அட்லீஸ்ட் திஸ் கேன் பி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் தட். ஏதாச்சும் இது பாப்போம். ஓகே, வாட்ஸ் நெக்ஸ்ட்? We have some stuff. We should probably go quick over it. Okay, Apple stuff. Okay, வா. New baggy eyes emoji. What is that? Yeah. தூங்காம இப்ப நாளைக்கு காலையில நான் அப்படிதான் இருக்க போறேன்னு எனக்கு இப்பவே தெரியுது. கண்ணுக்கு அடியில வந்து இப்படி இங்க லைட்டா வீங்கி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த இமோஜி வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. You will see soon. ஓகே. இப்ப இல்ல, but you will see soon. சரி. புது ஏர்பாட்ஸ்ல 1 hour less பேட்டரி இருக்காமே. யப். இப்ப வந்து புது ஜெனரேஷன் ஏர்பாட்ஸ் வந்துச்சு இல்லையா, ஏர்பாட்ஸ் Gen 4. அது வந்து டிசைன் கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஸ்டெம்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஆக்கி இது பண்ணிருக்காங்க இல்லையா. ஸ்டெம்ல ஆக்சுவலி பேட்டரி இல்ல, பட் பேட்டரி சைஸ் they have reduced. ஓகே, ரெடியூஸ் பண்ணதுனால ரிசல்டன்ட் பேட்டரி லைஃப் வந்து முந்தின ஜெனரேஷன் ஏர்பாட்ஸை விட, ஏர்பாட்ஸ் Gen 3 விட 1 hour கம்மியா இருக்கு எஃபெக்டிவ்லி. 1 hour is a significant amount. It's a very significant amount. நாங்க வந்து Gen 1 ஏர்பாட்ஸ் வச்சிருக்கோம். எங்க MacBook வாங்குனதுக்கு ஃப்ரீயா கிடைச்சது. ஓகே, ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்னு போடுவாங்க. நீங்க வந்து இந்த ஜூலை மாதத்தில் லேப்டாப் வாங்குறதா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் செப்டம்பர் வரைக்குமே அது பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ங்கிறது இருக்கும். அதுல வந்து லேப்டாப்போ அல்லது ஐபேடோ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். ஐபேடுக்கு பென்சில், ஐபேடுக்கு பென்சில் தானே, மேக்புக்கு ஏர்பாடா? ஓகே, ஸோ ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அப்படிதான் வந்து Gen 1 ஏர்பாட்ஸ் வாங்கினோம். அது வந்து இட்ஸ் பீன் 3.5 years ரைட் நவ். பை நவ் 3.5 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் அது இன்னும் வேலை செய்யுது. இடையில கொஞ்சம் சவுண்டு கம்மியாச்சு. நாங்கள் அதை ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி அந்த அழுக்குலாம் போகும் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் சவுண்டு கம்மியாச்சு, அதெல்லாம் சரி பண்ணோம். பட் பேட்டரி லைஃப் ரைட் நவ் இஸ் ஆஃபுல், டெரிபிள். 1/2 hour மேலே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. ஸோ அதுவே இப்படி இருக்குன்னா இப்ப தேவையில்லாம எதுக்கு இப்படி ஒரு ஸ்டெப் பேக் போய்? ஆக்சுவலி ஏர்பாட்ஸ் 2, 3லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 2ல எனக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா 2 இஸ் ஜஸ்ட் பேசிக்லி வயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சு. 3ல டெஃபினெட்லி இதை இம்ப்ரூவ்ட், அதில் நான் டினையே பண்ணல. பட் 4ல குறைச்சிருக்கு. திரும்ப ஒரு 1 hourங்கிறது வந்து இல்ல. நீ இது நார்மல் ஏர்பாட்ஸ் 4K இப்படி கம்மியாகுதுன்னா அந்த ஏர்பாட்ஸ் 4 வித் ANC யோசிச்சு பாரு. ஆமா, that will have terrible battery. Yeah, I don't know why. சரி, ஓகே. ஃப்ரீ iCloud backup while transferring to a new iPhone. What is Yep, this is something that I didn't know. ஆமா, இப்போ நீ ஒரு ஐபோன்ல இருந்து புது ஐபோன் மாறுறன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இப்படி அனுப்ப வேண்டாம்னு வச்சுக்கோ, இல்ல பேக்கப் இருக்கிறது பெட்டர் அப்படின்னா, இப்போ வந்து ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி கேட்கும் தெரியுமா, பேக்கப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு iCloud ஸ்டோரேஜ் இல்லைனாலும் it will give you as much as storage as you want. If your phone is 128 GB, it will give you 128 GB. I mean 128 இல்ல, எவ்வளவு ஆக்குபை இருக்கோ அவ்வளவு நீ யூஸ் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். They'll have it in their storage for a while. நீ அந்த ஃபோன் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது தானா டெலீட் ஆயிடும்.
குட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. This has been there for a while it seems. I didn't know. நைஸ். We have நல்ல never ஃபீச்சர். moved from ஆமா one iPhone to another iPhone. ஆமா. We have never done that. So there's no reason. பண்ணிருந்தாலும் நம்ம இத பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு அப்லோட் பண்ற அளவுக்கு நெட் கிடையாது முன்னாடி. பட் இட்ஸ் a good feature. People should use it. ஆமா. ஏர்பாட்ஸ் போல அந்த ஹியரிங் எய்ட் ஃபீச்சர் FDA அப்ரூவல் கிடைச்சிடுச்சான். நம்ம பாட்காஸ்ட் போட்டு எனக்கு தெரிஞ்சு அதுவே 2-3 வாரத்துக்கு முன்னாடி போட்டோம். ஆமா. ஆப்பிள் நோட்ல கீனோட் ஈவென்ட்ல போட்டு 2 நாள்லயே எனக்கு தெரிஞ்சு FDA அப்ரூவல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. Yeah, which is a good thing. ஓகே. 16 Pro கேமரா சென்சார் வந்து இட்ஸ் பிகர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இட்ஸ் நீ வந்து எனக்கு தெரிஞ்சு 1 வீக் பேக் நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு திடீர்னு வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ரேண்டமா வாங்காத விஷயங்களை பத்தி எல்லாம் பல பேசுவோம். எல்லா ஆப்பிள் இவெண்ட்டுக்கு அப்புறமும் சாம்சங் இவெண்ட் ஆப்பிள் இவெண்ட் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க லைவா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் நாங்க பேசுவோம். ஆமா, அவங்க முடிக்கிறதுக்கே 12:30, நாங்க 1:30க்கு தான் முடிப்போம். ஸோ நாங்க என்ன பேசுவோம்னா இந்த மாதிரி வாங்குறதா இருந்தா ஹைப்போதெட்டிக்கலி என்ன வாங்குவ, ஏன் அந்த ஃபோன் வாங்குற, ஏன் இதை வாங்குற, எது வேல்யூ ஃபார் மணி, உனக்கு பட்ஜெட்டே இல்லைன்னா எது வாங்குவ, இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிக்கலி நர்ட் ஸ்டஃப், நாட் யூஸ்ஃபுல் பட் டைம் பாஸ் அண்ட் ஸோ இந்த ஃபீச்சர் பண்ணாங்க பாத்தியா, இதுக்கு இந்த தாட்ஸ் இருந்துச்சு, நான் இது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இப்படிதான் நினைச்சேன், இந்த மாதிரி அந்த ஹோல் ஈவெண்ட் பத்தி ஒரு கான்வர்சேஷனா அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் ஆக்சுவலி இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு ஒரிஜின் ஸ்டோரி மாதிரி அங்க அந்த அப்படி ஆரம்பிச்சதுதான் இப்ப இங்க வந்து நிக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி 16க்கும் 16 ப்ரோக்கும் வந்து கேமரா வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன வருஷம் பெருசா இல்லை, 48 மெகாபிக்சல் அந்த மாதிரி லைக் ஜூம் லென்ஸ் மட்டும்தான் பெருசா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் மெயின் கேமராலேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. சென்சார் வந்து பெருசா இருக்கு. ஸோ போகே எஃபெக்டா நம்மளுக்கு அந்த போர்ட்ரேட் மோட் வர்றது, அந்த மாதிரி டெப்த் எஃபெக்ட் எல்லாமே இது சிக்னிஃபிகண்டா பெட்டரா இருக்கு. லோ லைட்லயும் பெட்டரா இருக்குன்னு சொன்னியா, அந்த மாதிரி வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. 16க்கும் 16 ப்ரோல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்ட் கேப்சர் பண்றதுக்கு எடுக்கிற அந்த டைமும் வந்து குவிக்கா இருக்கு. அந்த சென்சார்ல இருந்து ரீட் அவுட் பண்ற இதுவுமே வந்து 2 times faster. நைஸ். ஓகே, தட்ஸ் a good thing. அப்புறம் ஐஃபோன் 16க்கு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்னு ஆமா, இதுக்கு முன்னாடிலாம் நீ பார்த்துருப்ப, யூஸ்வலா வந்து போன்ல பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான், யாரும் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப என் போன்ல நான் அதுக்குள்ள 98 கொண்டு வந்துட்டேன், எப்ப 75 போயிடுச்சு அப்படின்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியது வரும்னு வச்சுக்கோயேன். இந்த போன் சரி, நிறைய போன்லும் சரி, புல் டேப் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அதை பிடிச்சி அப்படியே இழுத்தேன்னா அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வரும், அப்புறம் பிஞ்சிரும், அதுக்கப்புறம் பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க அதுக்கு பதிலா என்ன வச்சிருக்காங்க, 2 போல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேட்டரியில இருக்கிற இது மாதிரி இங்க 2 இது கொடுத்துருக்காங்க. நீ ஒரு 9 volt பேட்டரி, நார்மல் பேட்டரி இருக்கும் இல்லையா, அந்த பேட்டரியில இருந்து 2 ஜம்பர் கேபிள்ஸ் மாதிரி அதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோயேன். அது வந்து கரண்ட் அனுப்புது, கொஞ்ச நேரத்துல வந்து பேட்டரி எடுத்தேன்னா அப்படியே வந்துடும். இழுத்துக்கிட்டே இருக்க வேணாம். இது வந்து இந்த மாதிரி கரண்ட் பாஸ் பண்ணேன்னா அது வந்து அந்த இட் வில் கிவ் the glue வந்து அது glueன்னு இல்ல, there is something that is holding it and that will get released so you can remove the battery very easily. Okay, இந்த புல் டாப் பிடிச்சு இப்படி திரும்ப ரீப்ளேஸ் பண்ற பேட்டரி இதே மாதிரி இருக்கும். ஆமா, it will have the same mechanism. Nice. சுத்தி இழுப்பானுங்க அந்த புல் டாப், பாத்திருக்கியா? It's easy. Okay, it's a very good thing. ஓகே, ஏன்னா பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு, டிஸ்ப்ளே ரீப்ளேஸ்மெண்ட், பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் இதுதான் மோஸ்ட் காமன் ரீப்ளேஸ்மெண்ட். பேக் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இது பண்ணாங்க. ஏன்னா they have 15 சீரீஸ்ல இருந்து பேக் கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்டோட ரேட் குறைஞ்சுது. ஏன்னா 14 சீரீஸ் 13 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா it would cost you as much as the front display replacementங்கிற அளவுக்கு ஆச்சு. 15ல வந்து they have reduced it by halfங்கிற அளவுக்கு குறைச்சாங்க. இப்போ again battery replacement I think it's better. Nice. ஓகே, அதுக்கப்புறம் the mission exists, facial recognition to identify criminals gets wrong most of the time. அட் திஸ் பாயிண்ட் எல்லா வீடியோலயுமே எல்லா எபிசோட்லயுமே வந்து பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கன்னு நான் சொல்றேன். இந்த வீடியோல நான் சொல்றேன், பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலன்னா பாருங்க. ஸோ டெட்ராய்ட் இருக்கு இல்லையா, யூஸ்வலி கார் மேனுஃபேக்சரிங்க்கு ஃபேமஸான ஏரியா, பட் திஸ் ஹாஸ் நத்திங் டு டூ வித் இட். அங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ கார் ஏதோ தெஃப்டோ இல்லை வேற ஏதோ இருக்க, தே ஹாவ் சிசிடிவி கேமராஸ் ஆல் ஓவர். லைக் நம்ம ஊர் மாதிரிலாம் அங்க வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இருக்கும்.
அண்ட் தே ஆர் ரன்னிங் இட் த்ரூ த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம். அண்ட் ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்குன்னா அது யார் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் பார்த்து சொல்லுது. அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் அரெஸ்டிங் தோஸ் லைக் காப்ஸ் ஆர் கோயிங் அண்ட் and wrongfully so most of the times because this facial recognition system gets it wrong a lot of times. Okay. So நான் வந்து புதுசா வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, I'm not sure if I told you about it. Pioneers of AI அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சொல்லல. நியூ பாட்காஸ்ட். ஓகே, they just started 2 episodes தான் வந்து. யாரு எதுவும் தெரிஞ்சவங்களா இல்ல? She had a company called Affectiva. AI is with emotions அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏஐக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. she had that company, she sold it, now she has a different thing. Okay, அவங்க தான் வந்து she is running this podcast. she started it. 2 எபிசோடா பார்த்தேன். லிங்க்டினோட ஃபவுண்டர் இருக்காரு இல்லையா, அவரோட பாட்காஸ்ட் வந்து இருக்கு. அதுல வந்து she was featured. Okay, it seems they know each other. அவரோட பாட்காஸ்ட் நான் பார்த்தேன். அதுல பாசிபிள்னு அவரு புதுசா ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. he has a masses வேற ஒரு பாட்காஸ்ட். சரி, ஃபைன். புரியல. இப்ப இவங்க ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காங்க, அவர் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப வருஷமா பாட்காஸ்ட் வச்சிருக்காரு. அவர் பாட்காஸ்ட்ல இவங்க புதுசா ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஓகே 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 சரி ஓகேவா. ஸோ இந்த பயணியர் சபையில ஒன் ஆஃப் த கெஸ்ட் அவங்கள்ட்ட இந்த மாதிரி லைக் ஒரு எபிசோட்ல அவங்க இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணது. எப்படிதான் பீப்புள் ஆர் கெட்டிங் ராங்ஃபுல்லி அரெஸ்டட் ஃபார் திங்ஸ். ஏன்னா அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் இட்ஸ் கெட்டிங் இட் things wrong and such things actually exists. We didn't know la. Machine used to predict, but this is identifying, which is like one step close enough. Yeah. Okay, nice. Okay, Time magazine தெரியுமா? ஆமா, ரொம்ப பாப்புலர். Who wouldn't know it? Okay, ஸோ இந்த டைம் மேகசின் வந்து ஃபோர்ப்ஸ் மாதிரி தே யூஸ்வலி மேக் இந்த மாதிரி லிஸ்ட்டு டாப் 10 இந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தே ஹவ் டன் அ சர்வே ரீசென்ட்லி. திஸ் ஹேப்பன் ஃபியூ வீக்ஸ் பேக், பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, அதனால ஐ வாண்டட் டு கவர் இட். ஸோ அதில் என்ன அப்படின்னா 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அபவுட் ஏஐ. ஓகேவா, இதுதான் அந்த இதோட இது. ஸோ அந்த லிஸ்ட்டில் ஹூ ஆல் வுட் யூ திங்க் வுட் பி தேர்? ஆப்வியஸா இவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி. Obviously Sam Altman. சரி, Sam Altman, Sundar Pichai, Satya Nadella, Mark Zuckerberg, okay, Elon Musk, okay, Anthropic oda CEO, and people who were used ஏஐல அவங்களோட டேட்டா யூஸ் பண்ண MKBHD யோட டேட்டா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. probably Nvidia CEO, he has a really huge role. ஆமா yeah, these are the people who come to the love of நீ சொன்ன இந்த லிஸ்ட்ல எலான் மஸ்க் தவிர மத்த எல்லாரும் இருக்காங்க. ஓகே, நைஸ். எலான் மஸ்க் ஆனா இருந்திருக்கணும். why is he not there? தெரியல, அது வந்து டைம் மேகசின்ல இருக்கவங்க கிட்ட தான் கேட்கணும். ட்விட்டர்ல போனீங்கன்னா கிராக்னு ஒன்று இருக்கும், எவனும் யூஸ் பண்றானே எனக்கு தெரியல, பட் இட் இஸ் தேர். அண்ட் ஆல்சோ ஓப்பன் இனிஷியலா நிறைய லைக் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆனது வந்து he had really harsh opinions on AI way back. கண்டிப்பா அது இருந்துச்சு. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகாதப்பவே he told இந்த மாதிரி எல்லாம் ஆகும், இப்படிதான் போய் முடியும், நீங்க வேணா பாருங்க, அது உங்க எல்லாரையும் போடாம விட போறது இல்ல. and he is not an influential person. அதாவது எனக்கு தோன்றது வந்து ரைட் நவ் வேர் ஏஐ இஸ் ஹெட்டிங், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பீப்புள்ல எலான் மஸ்க் இருக்காரான்னு கேட்டா ப்ராபப்ளி நாட், பிகாஸ் Grok is not doing that well. It is not affecting many people's lives. ChatGPT, Geminiயோ இல்லை ஆந்த்ரோபிக்கோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறது அளவுக்கு, மெட்டா லாமா அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு கிராக்கு எந்த ரீச்சும் இல்லை. ஸோ அதனால தான் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட். ஓகேவா, ஸோ ஏன் அவங்க போடல தெரியல, பட் இதுதான். ஸோ எலான் மஸ்க் இல்லை, வி ஹாவ் AMD CEO as well. NVIDIA மட்டும் இல்லை, AMD CEO இருந்தாங்க. நாட் ரியலி ஷுவர் AMD GPUs எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு. வேற வழியே இல்லை, அஜியோரோட இதுல they are adding AMD GPUs as well. NVIDIA எவ்வளவுதான் வாங்க முடியும், அதான். ஸோ அதனால they are also buying AMDs as well. ஆக்சுவலி Azure வந்து நம்ம மைக்ரோசாஃப்டை டம்மியா நினைக்கிறோம், ஆனா மோஸ்ட் ஆஃப் திஸ் AI கம்பெனிஸ் வந்து they need huge compute power. Okay, Google has their own,
most companies don't. They go for Azure. They offer the compute and pricing fair ன்னுலாம் நான் சொல்ல விரும்பல, but they don't have a choice. People have to go there. So yeah, definitely Azure is a very huge play. GCP லாம் they do offer stuff for AI, but I don't think anyone other than Google, who is a huge main player, is going to use Google GCP. GCP னா Google Cloud Platform. Azureங்கிறது மைக்ரோசாஃப்டோட cloud platform. இந்த AWS மாதிரி இதுல வச்சிருந்தது. What do you think Facebook is using their own? Where they have their own service. Yeah. Recently, there was an interview or a conversation between NVIDIA CEO and Mark. Okay. அதுல வந்து H100ன்னு சொல்லிட்டு ஒரு GPU உண்டு. That is the most famous GPU for these AI models run பண்றதுக்கு சர்வர்ஸ்ல யூஸ் பண்ற GPU அது. ஆமா, OpenAIக்கு நான் கொண்டு போய் அதை இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு NVIDIA CEO ஒரு கதை சொல்லியிருப்பார். I mean it's a true thing. அந்த கதைனா அந்த கதை இல்ல. Okay. So இதுல என்ன அப்படின்னா, Mark has asked NVIDIA for 600,000 H100s. What? For servers to run all these models. Can they afford it? 600,000. 600,000. And each one of them 600,000 அப்படின்னா 6 லட்சம். 6 லட்சம் ஒவ்வொன்றுமே it cost $100,000 மாதிரி வச்சுக்கோங்க. $100,000. Okay, let me just do the math here. Okay, 600. 1 லட்சம் into 6 லட்சம். 600,000ல இருந்து 1 கூட்டினேனா அது $6 million. 2 கூட்டினேனா அது 60 million. 60 million. 3 கூட்டினேனா அது 600 million. 600 million. 4 கூட்டினேனா அது 6 billion. ஓகே, இன்னொரு 0 5 கூட்ற 60 billion. So $60 billion. Right, 100,000 has 5 zeros. $60 billion he wants to buy GPUs. ஆமா. Okay, he must really believe in love. Probably அவங்களுக்கு ஒரு கட் டவுன் பிரைஸ்ல இருக்கலாம். கட் டவுன் பிரைஸ்ல இருக்குங்கறத தாண்டி they cannot supply these much instantly. ஆமா, கண்டிப்பா it will take a lot of time. But overall maybe ஒரு in the span of next 5 years they want this much amount of GPU அப்படிங்கிற மாதிரி. யோசிச்சு பாரு, லைக் what they really need. Instagram, WhatsApp எல்லார்கிட்டயும் அவன் கொடுக்குறான். It's free as well. இமேஜ் ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் you'll have the limit. I think 10 இமேஜஸ் தான் ஒரு நாளைக்கு பண்ண மாதிரி மாதிரிலாம். பட் டெக்ஸ்ட் நீ எவ்வளவு வேணா பண்ணலாம். ஏன்னா this like opens a lot of people up to AI ல. Even if people are not using it right now, they'll start using it. ChatGPT உள்ள போய் அங்க எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு தெரியல. அதனால உள்ள போய் பண்ணணும். இங்க ரெடிலி அவைலபிள். கண்டிப்பா. ஸோ அதான் இந்த 100 more influential பீப்புளில் MK பெஸ்டியும் இருக்காரு, பட் அனில் கபூர் இருக்காரு. அனில் கபூர் வந்து அனிமல் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து ரன்பீர் கபூர் ஹீரோக்கு அப்பாவா வந்த ஆள் தான் வந்து இந்த அனில் கபூர். அவர் வந்து டைம்ஸ் மேகசின் பண்ண ஒரு லிஸ்ட் ஆஃப் 100 most influential people about AI-ல இருக்காரு. எதுக்கு அப்படின்னா, few years back அனில் கபூரோட வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்டை எடுத்து நிறைய பேர் வந்து they have created or generated AI generated videos which looks like அனில் கபூரே பேசுகிற மாதிரி வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அவரோட பெர்மிஷன் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு சேயிங் தட் இந்த பர்சன்ஸ் பீப்புள் வந்து என்னோட இதை யூஸ் பண்ணி ஃபேக்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் மை பெர்மிஷன் சொல்லிட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு அவர் அந்த கேஸை வின் பண்ணியிருக்காரு. அந்த இவங்க யூஸ் பண்ணது கூடாதுங்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமும் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் சேர்த்து அதில் டிசிஷனாக வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டராக அவர் வந்து அகேன்ஸ்ட் யூசிங் ஏஐ இன் ராங் டேர்ம்ஸை வந்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மேபி இது உனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கலாம், இல்லை ஆப்வியஸாக இருக்கலாம். ஸ்கார்லெட் ஜோஹான்சன் இஸ் ஆன் தி லிஸ்ட். நாட் சர்ப்ரைசிங், ஆப்வியஸ். ஓகே, அரே ஆக்சுவலி ஸ்கார்லெட் ஜோஹான்சன் வந்து அந்த ஹர் மூவில ஃபீச்சர் ஆனதுனால கூட இருக்கலாம். ஆல்சோ அந்த ஓப்பன் ஏ ட்ராமா என் வாய்ஸ். ஸோ யா, so she is on the list. ஆக்டரா இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச பேரா இருந்துச்சு. ஸ்கார்ஜோ மேக்ஸ் சென்ஸ் டு பி தேர், பட் ஐ வுட் நெவர் ஹேவ் தாட் அனில் கபூர் would have been there. கண்டிப்பா இல்ல, நம்ம கேள்வியும் பண்ணல. இது மாதிரி ஒரு நடந்துச்சு, ஒரு கேஸ் போட்ட எதுவுமே புதுசா இருந்துச்சு எனக்கும். ஓகே ஓகே
Amazon WFO 5 days. Yeah, so this is something that I regret. அமேசான் வந்து ஒர்க் கல்ச்சர்ல எப்பயுமே அமேசான் வந்து அவ்வளோ புகழ் போன கம்பெனி கிடையாது. கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் நல்லா இருக்கும், அது நிறைய பேர் சொல்லுவாங்க. அமேசான் வந்து அப்பெல்லாம் இல்லை, வேலைனா அவ்வளோதான் இருப்பான். தட் இஸ் வாட் ஐ ஹர்ட். ஏன்னா நான் ஐ நெவர் ஒர்க் ஃபார் அமேசான். இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா 5 நாள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணணும். இருக்கிறது 5 நாள் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் வந்து 3 daysல இருந்தா போதும் அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ 5 நாள் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் a matter of time before the rest of the company start doing this. ஒருத்தங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. and I really don't want to work 5 days from office because I'd like to come back home every week. புரியுது. So this is going to come back to me at some point. I'm pretty sure of that. ஏன்னா இட்ஸ் லைக் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அது அந்த மாதிரி கல்ச்சரை நாங்க பழைய கல்ச்சரை கொண்டு வரோம் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. இப்ப அமேசான் சிஓ மாறிட்டாரு. ஜெஃப் பெசோஸ் கிடையாது, வேற ஒருத்தர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாரு. அமேசான் நெவர் வாஸ் அ ஸ்பிரிட்டட் கம்பெனி. லைக் எம்ப்ளாயிஸ் தான் முக்கியம் கிடையாது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் இப்போ நம்ம பேசுறது எல்லாமே சாஃப்ட்வேர் இந்த கம்பெனி கார்பரேட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ், நாட் த வேர் ஹவுஸ் பீப்புள். தே ஆர் ஒர்க்கிங் 5 days a week from office anyways. That is probably 7 days a week, but yeah, makes sense. Yeah, so திரும்ப ஆஃபீஸ் கூப்பிடுறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் இது அமேசான் கூப்பிட்றான் அப்படின்னா வரிசையாக அடுத்து ஒரு கம்பெனியாக கூப்பிட ஆரம்பிப்பாங்க. பார்ப்போம். யா, ஐ டோன்ட் வாண்ட் டு. பட் டு பி ஃப்ராங்க், ஆஃபீஸ் போனால் நான் இப்போ வீட்டில இருந்து வேலை பார்க்கறத விட கம்மியான டைம் தான் வேலை பார்ப்பேன். அப்படியா? பிலீவ் இட் ஆர் நாட். அப்படியா? I'll have coffee breaks. I'll have time to chat with my friends. I come home and I don't turn my laptop on. இப்ப அப்படி இல்லை. I'll do whatever work that comes. I'll do whatever that needs to get done. அங்க அப்படி இல்லை, இன்னைக்கு இவ்வளவுதான் முடிச்சிட்டோம்ல, கிளம்பிட்டேன்ல, அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து I have been in office for 8 hours. That is how much you are paying me for. And I really think that is not even enough for what I'm working. So I should have worked more அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்துருங்கிற. Fine. ஓகே. செஸ் ரீசெண்டா விளையாட ஆரம்பிச்சீங்களா? எஸ். ஓகே, நாங்க வந்து சின்ன வயசுல வந்து நாங்க 2 பேருமே செஸ் விளையாடுறது வழக்கம். அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுல தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறப்ப கசின்ஸ்லாம் வருவாங்க, அவங்க கூட விளையாடுவோம், சித்தப்பா கூட விளையாடுவோம், அப்பா கூட விளையாடுவோம். we used to play. அண்ட் கொஞ்சம் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். காம்படிஷன் செஸ் டோர்னமெண்ட் இங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிருக்கோம். தம்பிலாம் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காரு. நல்ல பயங்கரமான பிளேயர். நாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து 8th வரைக்குமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 8th இந்த ஸ்கூல் மாறினேன் இல்லையா, புஷ்பலதா மாறுறப்ப கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியில 8th இது எடுத்தேன். அண்ட் 9th எடுக்கல. 9th கிடையாது, கீபோர்டு போயிட்டேன். உண்டா? 9th 8th வரைக்கும் தான் 9th உண்டு எனக்கு. அப்ப 9th கிடையாது, 8th வரைக்கும் தான் எனக்கு. மாத்திட்டாங்களா இருக்கலாம். நான் 9th 10th கூட போன மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. கிடையாது, சான்ஸே இல்ல எனக்கு. நான் வந்து I took chess for 1 year. I took keyboard for another year. Okay, fine. Okay, maybe 10th இல்லையா இருக்கலாம், பட் 2 வருஷம் கண்டிப்பா நான் எடுத்தேன். சரி. ஏன்னா I remember lugging this keyboard around for the class, not for புரியுது. So I've done that definitely. Okay, so and I remember the person from actually அவர்கிட்ட தனியா கூட கொஞ்சம் கிளாஸ் போன சில ஈவெண்ட்ஸ்க்காக. பட் அவர் வந்து he telling me what are the right fingers to use because we started learning keyboard a different way. வேற keys யூஸ் பண்ணிருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்த ஞாபகம். ஸோ டெஃபினெட்லி more than a year I have had co-curricular activity. ஸோ 8th முதல்ல போனேன், அப்போ செஸ் தான் சூஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பா அப்போ விளாண்டேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ரியலி திங்க் ஐ பிளேட் ஆஃப்டர் 8th. விளையாடவே இல்லை. நீ எப்போ கடைசி விளையாட ஞாபகம் இருக்கா? ப்ராப்ளி அரௌண்ட் த சேம் டைம் ஐ கெஸ். நானும் ஆமா, கோகரிக்குலர் ஆக்டிவிட்டியா இருந்தப்ப நான் விளையாண்டேன். அதுக்கப்புறம் என்ன கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி போனேன்? ஆர்ட். ஏன்னா செஸ்லாம் போய் விளையாட சொல்லுவாங்க, ஆர்ட்லாம் போய் பேசுறதும் பண்ண வேண்டாம், வெட்டியா இருக்கலாம். ஐ திங்க் ஐ டிட் ஆர்ட் as well. அப்படியா? I think I did keyboard 1 year, chess 1 year, and then art. I think we had it for 3 years, I guess. I don't remember exactly, but I remember being in art class. Oh, art class சும்மாவே ஒன்று உண்டு. கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்லாம ஆர்ட்னே சும்மா ஒன்று உண்டு, தெரியுமா? மேபி எனக்கு வர்றப்ப அதெல்லாம் இல்ல பேசாம. ஏன்னா எனக்கு 8th வரைக்கும் தான் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஒரு சார் இருப்பாரு தெரியுமா, அமைதியா இருப்பாரு.
ஆமா 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 we had art class. ஓகே, இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா, art class இருந்துச்சு. we are from the same school, so we Okay. have stuff. Yeah, கொஞ்சம் மீச வச்சிருப்பாரு. கொஞ்சம் நிறைய மீச வச்சிருப்பாரு. தெரியும். ஆமா ஆமா ஆமா. ஓகே, she had a daughter. ஆமா ஆமா, மெட்ரிக்ல படிச்சாங்க. Yeah, so I remember art sir, but I don't know அத நான் கோ-கரிக்குலரா போனனா. இல்ல அது நார்மல் தான். அதுல வித்தியாசமா பென்சில்லாம் இருக்கும், 2B. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் இன்ஜினியரிங் வச்சு செஞ்சாங்க, அது வேற விஷயம். பட் கமிங் பேக் செஸ். செஸ். ஓகே, சோ இப்போ வந்து திடீர்னு நான் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் குறைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அண்ட் ஆல்சோ மூளைக்கு வேலையை கொடுக்க மாட்டோமோ. ஆப்வியஸ்லி ஆஃபீஸ்ல வேலை பார்க்க தான் செய்யறோம், யூசிங் இட். பட் கொஞ்சம் சம்திங் அதர் தென் தட், கொஞ்சம் ஐட் லைக் டு பி ஸ்மார்ட். அதாவது ஸ்மார்ட்னா இட்ஸ் நாட் தி சென்ஸ் செஸ் விளையாட தெரிஞ்சா நான் ஸ்மார்ட்னு அர்த்தம் இல்ல. பட் அதுவும் கொஞ்சம் ஏதோ ஒரு பூஸ்ட், ஹார்மோன்ஸ், டோபமைன், அதுக்காக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு chess.com ஆப் இருக்கும்ல, அது இன்ஸ்டால் பண்ணேன். ஸ்கிரீன் டைம் குறைக்கலாம்னு. ஓகே, தட்ஸ் ஐரானிக். ஸோ அதுல வந்து பாட்ஸ் இருக்கும், பாட்ஸ் அகேன்ஸ்டா ப்ளே பண்ணலாம். ஓகே, ஐ வாண்டட் டு ப்ளே அகேன்ஸ்ட் பாட்ஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா எடுத்தோடனே ஆன்லைன் பிளேயர்ஸோட கம்ப்ளீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதுல ஸ்க்ரோலிங் பார்த்தா மார்க் ரோபரோட ப்ரொஃபைல் இருந்துச்சு. மார்க் ரோபர் உங்களுக்கு தெரியலன்னா, மார்க் ரோபர் ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஹீஸ் அ வெரி ஹியூஜ் யூடியூபர். நாங்கள் கூகுளோட பார்ட்னர்ஷிப்ங்கிறதுலேயே அதுலேயே பற்றி பேசியிருந்தோம், அவரை பற்றி. பட் சயின்ஸ் ஸ்டஃப் பண்ணுற மாதிரியான ஒரு யூடியூப்னு வச்சுக்கோங்களேன். கிரன்ச் லேப்ஸ்னு ஒரு இது வேற வச்சிருக்காரு. இஸ் எ ஹியூஜ் பிஸ்னஸ் மேன், நவ் மில்லியனர், ஆல் தோஸ் ஸ்டஃப். பட் நாசால ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆப்பிள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹீஸ் எ ஹியூஜ் பர்சனாலிட்டி இன் யூடியூப். யூ ப்ராப்ளி நோ ஹிம். ஸோ மார்க் ரோபர்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. இந்த பாட்ல வந்து இட் ஹஸ் பீன் மாடல் அரௌண்ட். ஹி ஹாஸ் அ வெரி குட் ரேட்டிங் அண்ட் இருக்கு. ஐ டோன்ட் ப்ளே அகேன்ஸ்ட் ஹிம், ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ தேர் இஸ் அ ப்ரொஃபைல். அண்ட் இந்த மாதிரி பாட்ஸ் விளையாடுறப்ப இந்த பாட்ஸ் ஆர் டூயிங் ட்ராஷ் டாக். ஓகே, ஸோ நம்ம விளையாடுறோம், பாட்ஸ் விளையாடும். பாட் அந்த நடுவில் போர்டு இருக்கும், மேலே பாட்டோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு பக்கத்தில் வந்து இந்த மூவ் பண்றீங்களா, இதுக்கு அடுத்தால இப்படி நடக்கும் பாருங்க, you will lose your queen, I'll take this one by one. So it's doing trash talk. Like ஒரு கேம்ல human actually most gamesல நிறைய பேர் அமைதியா தான் இருப்பாங்க. But some games some annoying people டோர்னமெண்ட்ல போறப்பலாம் வருவாங்கல்ல, ஏதாச்சும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, கடுப்பேத்துற மாதிரி, இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பாங்க, basically distracting you from playing the game. அந்த மாதிரி இது நம்ம இது டெக்ஸ்ட் தான், சவுண்ட் இல்லை, அதை கண்டுக்கிறது இல்லை. But it's doing trash talk. ஸோ அதையும் சரி, நான் நிறைய ஆன்லைன் கேம்ஸ் பார்த்துருக்கேன். இந்த யூனோ ஆன்லைன்ல விளையாடுறது, நிறைய இடத்துல இந்த சாட் திங் பண்ணுவாங்க. லைக் லெட்ஸே ஒரு +4 கார்டு வந்து யூனோல வந்து பக்கத்துல இருக்கணும் கொடுத்த அப்படின்னா, இந்த சிரிக்கிற எமோஜி மாதிரி ஒன்று அது அனிமேட் ஆகி வரும், அந்த மாதிரி போட்டுறது. இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். கிளாஷ் ராயல்னு ஒன்று தெரியும். ஆமாமா, அது இதே மாதிரி. ஐ எம் ஹார்ட்கோர் COC ஃபேன். நீங்களும் COC விளையாண்டீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. நீங்க இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மூஞ்சி மறைஞ்சிருக்கும். மறைஞ்சிட்டு போகுது. நான் COC தான், எப்பயுமே COC தான். கிளாஷ் ராயல் விளையாண்டுருக்கல 1 or 2 times. I don't like அது. ஏதோ லக் பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கு. அதுல ரொம்ப கார்டு எப்ப கிடைக்குதுங்கிறது கொஞ்சம் தெரியல எனக்கு. COC அங்க நான் தான்டா கிங் அப்படிங்கிற நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டது. இப்ப கூப்பிட்டா ஒரு பேரும் வரமாட்டானுங்க, எல்லாரும் பிஸியா இருக்கானுங்க. என்ன பண்றது, unable to play. ரைட், அதுதான். ஓகே ஓகே, மூவிங் ஆன். ஐ திங்க் I wanted to cover this. Tata curve. Yes. Okay வா. So curve actually curvy. Okay, curve தான் நான் சொன்னேன். அது curve தான் அதோட பேரு. அந்த கார் ஆனா அவ்வளவு curvy எல்லாம் இல்ல. அந்த சைடு ப்ரொஃபைல்ல பார்த்தேன்னா அந்த கொஞ்சம் அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைன் மட்டும் தான். மத்தபடி ஆங்கிள் சிசில். ஆமா 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 ஆமா, அது நேம்ட் curve. CURVV. ஓகே, எனக்கு இதை பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ராங்கென்ஸ்டைன் ஆஃப் ஆல் டாடா கார்ஸ் பாசிபிள். ஓகேவா, நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க, நான் டிஸ்கிரைப் பண்ணது அப்படியே கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நெக்ஸானோட ஃப்ரண்ட் சாசி. ஓகேவா, நடுவில் டிகார், அந்த ஸ்லோப்பிங் ரூஃப் லைன், அந்த இது மட்டும். ஓகே, நீ அப்படியே பின்னாடி எடுத்த அப்படின்னா அதை வந்து ஒரு செடான் ஆக்கணும், ஆனால் கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த BMW X6 பழைய கார் இருக்கு தெரியுமா? அது பழைய கார்ல இப்போ இருக்கு, இப்போ அது கிடையாது. X அந்த இது வேரியண்ட்டை தூக்கிட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. X வேற ஏதோ நம்ம வச்சிருந்தா அந்த டிசைன் இப்போ கிடையாது. அந்த டிசைன்ல அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் this coupe SUV concept has been there for a while and X6 was the first car to introduce this. அந்த டிசைன்
அப்படியே பின்னாடி இருக்கிறத எடுத்து coupe SUV looks the same at this point. லைக் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. கொஞ்சம் இது கர்வ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சிட்ரன்ல பசால்ட் அப்படின்னு ஒரு கார் விட்டாங்க. சரி, பசால்ட் மீன்ஸ் த லாவா, இந்த ராக், இக்னிஷியஸ் ராக் மாதிரி அந்த பசால்ட்னு ஒரு வெல்கேனியன் ராக். I don't know why I said சரி, but it is also a coupe SUV and starting price of that car is 7.99 lakhs. Okay, it's good. like really affordable. ஆமா, it's a 4.3 meter car. இதுவும் 4.3 meters தான். 4.3 meters அப்படின்னா நம்ம Hyundai Creta இருக்கு இல்லையா, அந்த சைடுல ஹைட் கூட இருக்கு, அதெல்லாம் ஓகே, ஹைட் கூட இருக்கு. பட் உனக்கு டிசைன் மட்டும் தான் உன்னோட கன்சர்ன் அப்படி தானே? உள்ள என்ன இருக்கு எனக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நான் போட்டோ பார்த்தேன், எனக்கு லைக் இதுதான் தோணுச்சு, அதோட நான் விட்டுட்டேன். இட்ஸ் லைக் பார்ட்ஸ் பின், டாடா பார்ட்ஸ் பின் தான். இன்ஃபோடெயின்மெண்ட் ஃப்ரம் ஹாரியர் அண்ட் ஸ்டஃப், அந்த சிமிலர் இன்ஃபோடெயின்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் இருக்கு. பட் த இவி அண்ட் ஐஸ் ரெண்டுமே இருக்கு. இப்போ பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, இவி இருக்கு, 3 பவர் ட்ரெயினுமே வச்சிருக்காங்க. ஓகே, பட் they have re-engineered the petrol engine and the diesel engine for this car. ஆல்ரெடி இருந்ததை தாண்டி புதுசா வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் இன்ஜெக்ஷன், ஸோ ஃபியூல் வந்து டைரக்டா சிலிண்டருக்குள்ளேயே போய் ஸ்ப்ரே ஆகிற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கிடையாது. பட் இந்த செக்மெண்ட்ல இருக்கிறது கிரெட்டா அண்ட் செல்டோஸ். அண்ட் மாருதியில பாத்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா இருக்கு, டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் இருக்கு, ஆர் த சேம் கார்ஸ். ஸோ நிறைய கார்ஸ் இருக்கு இந்த செக்மெண்ட்ல. ஓகே, பட் திஸ் ஐ டோன்ட் திங்க் இஸ் a really powerful car. It has a 1.2 liter turbocharged engine. அதெல்லாம் 1.5 லிட்டர். நெக்ஸான்லயும் 1.2 லிட்டர் turbocharged தான், ரெண்டுமே 3 சிலிண்டர் இன்ஜின். ஓகே, நெக்ஸானை விட இது கொஞ்சம் பெட்டரா பண்ணும். இந்த சென்ஸ் இதுல கொஞ்சம் அந்த டர்போ அண்ட் அதர் ஸ்டஃப் கொஞ்சம் மாத்திருக்காங்க. பட் இட்ஸ் எசென்ஷியலி இஸ் த சேம் இன்ஜின். ஏன்னா டாட்டால வேற டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடையாது. ஹாரியர் சஃபாரி போயிட்டு என்ன வச்சுக்கோயேன், தட்ஸ் டீசல் இன்ஜின், டாட்டாவோட இன்ஜின் கிடையாது, ஃபியட் எடுத்து வாங்கி போட்டிருக்கானுங்க. ஹாரியர் சஃபாரியில கியர் பாக்ஸ் வந்து ஹியூண்டாயோட கியர் பாக்ஸ். ஹியூண்டாயோட கியர் பாக்ஸ் டூசான் ஒரு கார் உண்டு தெரியுமா? இட்ஸ் 25 lakh கார். டூசான்ல இருக்கிற கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் அதுல இருந்து வருது. இன்ஜின் இஸ் ஃப்ரம் ஃபியட் இன்ஜின். ஸோ அது ரெண்டு தான் ஓடுது. டூசான்லயே ஐ திங்க் அது இட்ஸ் சேம் காம்பினேஷன், அதுதான் ஓடுது. பெட்ரோல்ல வந்து நெக்ஸான் வந்து 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், கிட்டத்தட்ட அதே இன்ஜின் தான் இது. ஆல்ட்ராஸ்ல ஐ டர்போன்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் ஆல்ட்ராஸ் ரேசர்னு ஒன்று. இது தான் டர்போ வேரியன்ட்ஸ். நார்மல் நான் டர்போ வேரியன்ட்ல 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். ஆக்சுவலி இதுக்கு போன வருஷம் வரைக்கும் மோஸ்ட்லி 1.2 லிட்டர்ஸ் இருந்தா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் இன்ஜின் வச்சிருக்கோம் மாருதி. இப்ப புது ஜெனரேஷன் ஸ்விஃப்ட்ல 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் ஆகிட்டான். I don't know why. காசு கம்மியாவும் ப்ராஃபிட் கொட்டிப்பான். பேலன்ஸ் மிஸ் ஆகுது நிறைய. I don't really like. இதுல வந்து அந்த 3 சிலிண்டரோட அந்த வைப்ரேஷன்ஸ் கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக they have attached கவுண்டர்வெயிட் மாதிரி இன்ஜின்ல டைரக்டா அட்டாச் பண்ணி they have tried stuff. Okay, it's smooth but it's not a 4 cylinder smooth. It's smoother for 3 cylinder engine. I think at this point இது ரொம்ப மெக்கானிக்கலா போகுது. பட் எனக்கு கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்ஜின் I don't think it's fast enough. Creta வந்து 1.5 turbo. ஆமா, வெர்னால இருக்கிற சேம் டர்போ. It like flies 4 cylinder 1.5 turbo that competes with like VW 1.5 turbo. It's a very good engine. Gasoline direct injection, TGDI, super good engine. Plenty of torque. Creta can fly. This can't. And this is a heavy car. All Tata cars are heavy. Safety 5-star adun focus, sheet metal adun focus pani. It's a heavy car. It can move itself. It cannot fly. It cannot rocket through. The EV, obviously, since it has a lot of torque, it can go a bit faster. But EVs will bottom out in the top end. They'll not go as fast as ICE cars. They cannot go as fast as long as ICE cars. ஏன்னா பேட்டரி சார்ஜ் குறைய உனக்கு அவுட்புட்டும் குறையும். ஆமா, ஸோ அதுவும் பிரச்சனை தான். ஸோ கர்வ் ஓவரால் ஐ எக்ஸ்பெக்டட் அ லாட். நான் ஹாரியர்ல இருக்க இன்ஜின் போடுவாங்கன்னு கூட நினைச்சேன். பட் இட்ஸ் லைக் நெக்ஸானுக்கும் கிரெட்டாக்கும் நடுவுல தான் இருக்கு. இட்ஸ் நாட் அ கிரெட்டா கம்படிட்டர் பெர் சே. சிட்ரன் பசால்ட் சேம் டைமென்ஷன்ஸ், சிமிலர் டைமென்ஷன்ஸ், cheaper than this, similar engine, 1.2 liter 3 cylinder turbo petrol engine. ஏன் எல்லாரும் 3 சிலிண்டருக்கு வராங்க? காஸ்ட் கட்டிங்.
Yep, that's stop recording. And I think we have covered a lot of things for this episode. நிறைய கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதில் எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத இது பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ஸ் நிறைய கவர் பண்ணுங்கிறது ஐடியாவில் இருந்துச்சு. பட் டைம் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை, ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த எபிசோட் ஆஃப் தி அண்டர்ஃபைன் பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். தடா. இங்கே வந்து மூஞ்ச கட்டு. பாய்.